இந்த காலை ஆராதனையை முற்றிலுமாய் ஒரு சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிக்கிறார். துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளிலும் தெளிவான வார்த்தைகள் வரட்டும். ஜனங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். தொடர்ந்து அந்த வார்த்தை மூலியமா எங்களை கட்டுவீராக, எங்கள் ஆசீர்வதிப்பீர். ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே, தொடர்ந்து எங்கள் நடத்துவீராக, எங்கள் ஆசீர்வதிப்பீராக. டாக்டர் இயேசு கிறிஸ்துவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தூய பிதாவே. இவர்களே முதலாக வாழ்க நாம் 3 பாடல்களை பாடுவோம். சென்றார்கள் நம்மளை துதிவரிலே அவர் நடத்துவார். Praise the Lord everyone. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நம்ம ஆராதிப்போமாக. முழு மனதோடு முழு உள்ளத்தோடு உண்மையாக அவர் ஆராதிப்போமாக. வாருங்க தேவ ஜனங்களே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இந்த பாடலை நம்ம பாடுவோமா. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை இறங்கி வருகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைக்கின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிரம்பி வருகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைக்கின்றதே. சகலமும் படைத்த என் தேவன் நீர் நித்திய சிருஷ்டிகரே, சகலமும் படைத்த என் தேவன் நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உங்க தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உங்க தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லாம் புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லாம் புகழும் உமக்கு தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. 15 people தான் ஜாயின் பண்ணிருக்காங்கமா. பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே.
ஹalleluya அப்பா. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த காலை வேளையிலே அப்பா உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. இப்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வர்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீ இன்றி நான் எங்கள் வாழ்க்கை அப்பா எப்படியாக போகும்னு எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியல அப்பா. இப்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையில வழி நடத்தி வர்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Thank you Father. ஹalleluya அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போசித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களை எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தனி குனிந்த இடங்களை எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஆராதனை, ஆராதனை,
உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா இப்படியாக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அந்த நேரத்திலே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் ராஜா. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி சோஸ்தரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர், உம்மை என்றென்றும் சோஸ்தரிப்போம். ஏழு கரங்களை உயர்த்தி சோஸ்தரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீ மாறாதவர், உம்மை என்றும் சோஸ்தரிப்போம். உம்மை என்றென்றும் சோஸ்தரிப்போம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி சோஸ்தரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர், உம்மை என்றென்றும் சோஸ்தரிப்போம். இரு கரங்களை உயர்த்தி சோஸ்தரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர், உம்மை என்றென்றும் சோஸ்தரிப்போம். உம்மை என்றென்றும் சோஸ்தரிப்போம். உம்மை என்றென்றும் சோஸ்தரிப்போம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா.
இப்படியாக எங்கள் வாழ்க்கையில நிறைவாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த காலை வேளையிலே ஆராதனை உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வரியை என்னோடு சேர்ந்து பாருங்கள். ஆண்டவரை துதிப்போம். இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். நீ எங்கள் நல்ல ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றோ நீர் மாறாதவர், உமை என்றேண்டும் ஸ்தோத்தரிப்போம். இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். நீர் எங்கள் நல்ல ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றோ நீர் மாறாதவர், உமை என்றென்றும் ஸ்தோத்தரிப்போம். உம்மை 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 என்றென்றும் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீ கிருபை உள்ளவர், நீ இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம் அப்பா. தேவனே உம்மை உயர்த்துகிறோம், தேவனே உம்மை போற்றுகிறோம். தேவனே நீர் நல்லவர், வல்லவர், நீர் பரிசுத்தர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிற எங்களுடைய தேவனே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பெரிய அற்புதம் அதிசயங்கள் செய்கிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம் நாமத்தை புகழ்வதற்கும் போற்றுவதற்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை போற்றி உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஒப்பு விடுகிறோம் சுவாமி. தேவனே, துதி வேலை கர்த்தர் அங்கீகரித்து வழி நடத்துகிறாங்க. ஒப்பு கொடுக்கிறோம். திறந்து நம் ஜெப சிந்தையில இருப்போம், ஜெபிப்போம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த காலை வேளையிலும் கூட திருமுகத்தை காண்பதற்கு எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனே, இந்த MCO காலகட்டத்திலும் கூட அநேகர் ஆண்டவரே இந்த சேங்கோ வட்டாரங்களிலே கர்த்தாவே திருச்சபைகள் திறக்க முடியாமல் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அநேக டிஸ்ட்ரிக்ஷன்ஸ், அநேக ஆண்டவரே கர்ஃபியூஸ், அநேக ஆண்டவரே காரியங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. 10 கிலோமீட்டருக்குள்ளாக தான் போக முடியும், அருகில் இருக்கிற திருச்சபைக்கு தான் போக முடியும். நிறைய விதமான தடைகள் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, இதெல்லாம் சில நேரத்துக்கு மட்டும்தான் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே கர்த்தாவே எல்லாம் இந்த கோவிட் பிரச்சனைகள் ஒரு நாள் முடியும் என்று சொல்லி நாங்கள் யாவரும் உண்மையில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில விசுவாசத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் திருச்சபைகள் திறக்கப்பட, மறுபடியும் ஊழியர்கள் மறுபடியும் நடக்குவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, திருச்சபைக்காய் நாங்கள் வருகிறோம். திருச்சபை நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தலைவர்களும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஊழியமானது உம்முடைய ஆண்டவரே. விசேஷமாக உக்ரானுக்குள் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய சித்தம் நிறைவேற, உம்முடைய திட்டம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பலத்தினால அல்ல, எங்கள் ஞானத்தினால அல்ல, எங்களால முடியும் என்று காண்பிப்பதற்காக அல்ல. இது உம்முடைய ராஜ்யம், இது உம்முடைய திருச்சபை, இது உம்முடைய ஜனங்கள். நீர் நடத்த எங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு தெரிந்ததை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லாம் ஆண்டவரை தவறாய் போய்விடும். ஆனால் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை கேட்டு செய்வோம் என்றால் திருச்சபை அதிகமாய் கட்டப்படும். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுவதற்கு நிச்சயமாகவே
ஒரு பாதைகள் இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீரே திருச்சபைக்கு போதகராகவும், நீரே திருச்சபைக்கு நல்ல தகப்பனாகவும், நீரே திருச்சபைக்கு ஆண்டவரை தலைவராய் இருந்து எங்களுக்கு போது தரல, எங்கள் கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பெருமை இருக்கிறவன் ஆண்டவரை ஒருபோதும் ஆண்டவரே வளர முடியாது. தாழ்மை இருக்கிறவனோ வளருவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தாழ்மையை காண்பிக்கிறவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தாழ்மையை கற்றுக் கொடுக்கும் ஆண்டவரே, தாழ்மையாய் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இவனே சுஷிமாய் ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூச்சம் திருச்சபையில ஆண்டவரே, அநேக இந்த பலவீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக, பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு கட்டு தொழுவீராக, பலப்படுத்துவீராக. போதும் நாங்கள் ஜெபிக்கிறது வண்ணமாக ஐயா சுப்பிரமணியக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பத்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேமனியமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாந்தாமரியமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உக்கேஜலில லட்சுமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ராகினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இன்னும் அநேகரை கர்த்தாவே நீ தொடுவீராக, நீ பலப்படுத்துவீராக. பலவீனமா இருக்கிறவர்கள் இந்த ஆராய்ச்சியில கலந்திருப்பார்கள் என்று சொன்னால், சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. நீர் தொட்டு சுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தொட்டு அவர்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பாகங்களிலே ஆண்டவரே சரீரத்தில பலவீனம் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில சுகம் அடைவதாக, இயேசுவின் நாமத்தில பலன் அடைவதாக, இயேசுவின் நாமத்தில எல்லா விதமான சரீர பலவீனங்களும் நீங்கி போக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில விடுதலை, இயேசுவின் நாமத்தில சுகம், இயேசுவின் நாமத்தில ஆண்டவரே நாங்கள் கேட்பது யாவும் கிடைக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இப்படியாக இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய அற்புதத்தை கற்று சொல்லினார் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தி சொல்லுங்க. பலவீனமா இருப்பதினாலே சில நாட்களிலே ஆண்டவரே, சில நேரங்களிலே உண்மை பார்க்க முடியாத படிக்கு, ஆராதிக்க முடியாத படிக்கு, ஜபிக்க முடியாத படிக்கு பிள்ளைகள் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்க்கிறவர் நீர், பார்த்து அமைதியா இருக்கிற தேவன் நீர் இல்லை ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, இரக்கத்தோடு ஜனங்களை அணைத்துக் கொண்ட தேவன். அப்படியா இருக்கும் போது இந்த பிள்ளைகள் கதறும் போது நீ அமைதலா இருக்கிறவராய் நிச்சயமா இருக்க முடியாது ஆண்டவரே. நிச்சயமாகவே நீ அன்பு கூறுகிறவராய் இருப்பதினாலே இதற்கு பலன் உண்டு. இந்த பலவீனங்கள் எல்லாம் சீக்கிரமாய் நீங்கி போகும் ஆண்டவரே என்றால் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இதை கேட்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் நீ செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கட்டாவே இந்த காலை வழியிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய மலேசியா தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். எங்க தேசங்களிலே மறுபடியும் இந்த கோவிட் பரவல் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது அதிகமாய் கட்டாவே அநேக தேசங்களிலிருந்து, இந்தியா தேசங்களிலிருந்து, ஆப்பிரிக்கா தேசங்களிலிருந்து இந்த கோவிட் ஆனது வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது பரவாதபடிக்கு தேவனே நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது வரும் என்று சொன்னால் மலேசியா தேசத்துல இன்னும் சீக்கிரமாக அநேகருக்கு இது பரவும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். தேவனே, இந்த மலேசியா தேசத்திற்கு மேலாக உன்னுடைய இரக்கம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மலேசியா தேசத்துக்கு மேலாக உன்னுடைய கண்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை சேமிக்க, எங்க தேசத்தை ஆசீர்வதிக்க, எங்க தேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவின் சமூகத்துல நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. மலேசியா தேசத்தை காத்து கொள்ளுங்க. அநேக பிள்ளைகள், குடும்பங்கள் ஆண்டவரே இந்த நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, அநேகர் ஜீவனை விடுகிறதுக்கு காரணம் இந்த கோவிடா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மலேசியா தேசத்திலே ஆண்டவரே இந்த நோயானதை கர்த்தர் எடுத்து போட ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். சுவாமி தேவனே, என்ன நடக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. இது உண்மையா ஆண்டவரே? இந்த கேசஸ் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறது உண்மையா இல்லையா கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் முழுமையாய் உண்மை விசுவாசித்திருக்கிறோம். நாங்கள் நம்புவதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. நீர் நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து காத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரே இந்தியா தேசத்திற்காகவும் நாங்கள் வருகிறோம். தேவனை நாங்கள் மறக்காதபடிக்கு அந்த தேசத்துல கோடி கோடியாக மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆண்டவரே அவர்கள் கியூல நின்று கொண்டிருக்கிறார்கள். இடம் இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆக்சிஜன் இல்லாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரும் கதிரலும் அதிகமா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, மனதுருக்கி அவர்களை கர்த்தத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம், சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஒவ்வொரு ஜனங்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. தேவனே, அதில் எத்தனை குடும்பங்களும் அறியாதவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, சுவிசேஷம் தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்.
பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனே நம்முடைய இந்த இந்தியா தேசம் முழுவதும் கர்த்தாவே மறுபடியும் ஆண்டவரை தொடப்பட்டு மறுபடியும் கர்த்தர் அவர் யாவருக்கும் சுகத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே அப்பா, மனம் இறங்கி அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொழுவீராக. இந்த கோவிட் நோயானதை, இந்த கொள்ளை நோயானதை தேவன் எடுத்து அவர்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவனே நீர் நல்லவர், நீர் பெரியவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு யாவுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனால உங்க இடத்துல நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் சுவாமி. இந்தியா தேசத்திற்கு வேண்டிய பொருட்களை தேவன் தருவீராக. இந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணுகிற ஒவ்வொரு தேசத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நன்மையாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளிலும் இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து போகிறது ஆண்டவரே, பாகிஸ்தானில் இருந்து போகிறது, நிறைய இடங்களிலிருந்து இந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டின் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க உதவி செய்யுங்க சுவாமி. தேவனே ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே இந்த கோவிட் ஃப்ரீ என்று சொல்லி நாங்கள் கேட்பதற்கு இது உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே இந்த காலை வேளையில கூட இந்த சத்திய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக எங்களுடைய சிந்தையும் உங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார்கள். சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த சத்திய வார்த்தை தான் எங்களை புதுப்பிக்க முடியும். இந்த சத்திய வார்த்தை தான் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த முடியும். இந்த சத்தியம் தான் எங்களை ஒரு மனிதனாக மாற்ற முடியும். சத்தியத்தை அறியாதவன் ஆண்டவரே வாழ்க்கையில் ஏனோதனமாய் இருப்பான், அழிந்து போவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் சத்தியத்தை அறிந்து கொண்டவனோ சேமமாய் இருப்பான், ஆசீர்வாதத்தோடு இருப்பான், பிறருக்கு உதவி செய்கிறவனாய் இருப்பான். தேவனுடைய கண்ணுக்கு முன்பாக அவன் தேவனை திருப்திப்படுத்துகிறவனாய் இருப்பான் என்ற வசனத்திலே நீங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்படுத்தி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேவ வார்த்தை எப்பொழுதும் நாங்கள் வாசிக்க வேண்டும். We have to meditate the word day and night. எப்பொழுதும் காலையும் மாலையும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நடக்குங்க, இதை ஆசீர்வதி நாங்கள் முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே நீ பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். காலையிலே ஆண்டவரை இப்படியா எழுந்து உண்மை தேட வேண்டும், உடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் தேவன் தொடுதியாக ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து இந்த காலை ஆராதனை நடத்தி செல்ல அந்த ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சுருக்கத்திலிருந்து முடிவு வருகிறோம். உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகளை நடத்தி செல்லுங்க, ஆசீர்வதிங்க. யாவருக்கும் இயேசுவின் பார்க்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல தூய பிதாவே, ஆமென். கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் ஒருமனமாக சொல்வோம். இந்த லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டல இருக்கிற பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த ஆதாரத்தை எங்களுக்காக இந்த விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தையும் எங்களுக்கு நன்றி. எங்களை சோதனைக்கு பேசிக்கப்படாமல் தீவிர ரசத்தை ராஜ்யம் வல்லமையும் மகிழ்ச்சி என்று உங்களுடைய ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவும் ஆசீர்வதிப்பாராக. மனதிலே ஒரு விசேஷ ஜெபம் இருக்கிறது. இன்னைக்கு வந்து தாயார் மதர்ஸ் டேயா இருக்கிறதுனால விசேஷமா எல்லா பெண்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? எல்லா பெண்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். பெண்கள் என்றாலே தாய் என்றுதான் அர்த்தமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் குழந்தை இருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் யாவரும் கர்த்தருடைய பாதிக்கு தாயார் தான் இருக்கிறீர்கள். அதனாலே நாம் எல்லா பெண்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். சும்மா பெண்களா இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்காக தான் இந்த ஜெபம். சரிங்களா? Let's pray for others. கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாய் என்பது ஒரு ஸ்தானம் ஆண்டவரே, அது தேவனால் உண்டாகப்படுகிறது. ஆண்டவரே, ஒரு மகள் பிறந்து குமாரி ஆகி திருமணம் ஆகி அதற்கு பிற்பாடு ஆண்டவரே ஒரு குழந்தையை கொடுத்து தாய் என்ற ஸ்தானத்தை கற்றுத் தருகிறேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு சிலருக்கு தாயோடைய உள்ளத்தை தருகிறேன். இப்படியாக ஆண்டவரே தாய் என்று சொல்லும் போது ஆண்டவரே தேவனுடைய பார்வைக்கு இவர்கள் தேவனுக்கு விருப்பமானவர்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். இவரே இந்த தாய்மார்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளில கர்த்தாவே இவர்கள் பட்ட ஆண்டவரே இவர்களுடைய தியாகத்திற்காக, இவர்களுடைய நல்ல இருதயத்திற்காக, இந்த வயதிலிருந்து பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து நாள் வரையும் கர்த்தாவே குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு இவர்கள் பட்ட ஒவ்வொரு பாதுகாவல்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆண்டவரே இந்த நாளிலே
ஒரு நாளை அனுசரிக்குவதற்கும் ஆண்டவரை கொடுத்ததற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு தாய்மாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இருத்தில் இருக்கிற வாஞ்சைகளை கர்த்தர் சந்தித்து நடத்தி கொடுப்பீராக. ஒவ்வொரு தாய்மாருக்கு இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான பலவீனங்களும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. அவர்கள் இன்னும் இந்த உலகத்திலே சேமமாக குழந்தைகளோடு இந்த பூமியில சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவரே அதிகபட்சம் கேட்டது அநேக காரியங்கள் அல்ல, ஆனாலும் கர்த்தாவே இன்றைக்கு தாயா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ அதிகமாக உங்களுடைய கிருபையை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு தாயா இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெண்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருந்த ஆண்டவரே அவருடைய இறுதி இயக்கத்தை கர்த்தர் அறிந்து அதை நிறைவேற்றவும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை திறந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளை ஆண்டவரே குடும்பத்தோடு ஆண்டவரை கொண்டாடும் போது கூட தேவனை மறக்காதபடிக்கு, தேவன் நன்மையை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிற உள்ளத்தோடு இந்த நாளை அனுசரிக்க கிருபை செய்யுங்க. ஒரு தாய் ஆகுவதற்கு கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே ஒவ்வொரு புள்ளிகளையும் கர்த்தர் நிறைவேற்றி அவர்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவினுடைய பாதுகாப்பு, உடைய வழிநடத்தல் ஒவ்வொரு தாய்க்கு மேலா இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தாவே நீ அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த நன்றி ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம தேவ வார்த்தைக்குள்ளாக நாம் புறப்பட்டு செல்வோம். வேதம் இருக்கும் என்றால் சொல்லுங்கள். தமிழிலே சகோதரி ஏஜியன் அவர்கள் வாசிப்பார்கள். ஆங்கிலத்திலே ஒருவர் ஆயத்தப்பட முடியுமா? யாராவது ஒருவர் ஆங்கிலம் வைத்திருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் வாசிக்கலாம். சரிங்களா? முதல் தமிழ்ல நம்ம வாசிக்க கேட்போம். சகோதரி ஏஞ்சலின் நீங்க வேத வாசிப்பானது எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 3 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 வரை. Ephesians chapter 6 verses 1 to 3. எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 முடிய. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆங்கிலத்துல சித்தியம்மா, can you help us? Today's scripture reading is taken from Ephesians chapter 6 verses 1 to 3. Children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment with promise, that it may be well with you and you may live long on the earth. Amen. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஐயா, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தைகளுக்கு தெளிவாய் கூடிய உதவி செய்கிறாக. அதை மூடி மறைத்துக் கொள்ளும் நீர் வெளிப்படும் உன் பிள்ளைகளிடத்தில் பேசுகிற காரியங்களை பேசி அவரை உற்சாகப்படுத்தி பலப்படுத்த நடக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானங்களே, நீங்கள் யாவரையும் பார்ப்பதிலே உங்களுக்கு சந்தோஷம். இந்த காலையிலே பிரியமானங்களே, இந்த ஜூம் ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவதற்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த MCO காலத்துல அநேக விசேஷமாய் ஆலயத்துக்கு வருவதற்காக நாம் விருப்பப்படுகிறோம். ஆனாலும் சில சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அப்படியா இருக்கிறதை நாம் பார்த்தோம். விசேஷமாக இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த வசனம் நம் யாவருக்குமே நன்றாக அறிந்த ஒரு வசனமாக இருக்கிறது. வேலை இந்த வசனம் யாவருக்குமே நன்றாகவே தெரியும். நம்ம யாவரும் முதலில் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதர்ஸ் டே இன்னைக்கு அன்னையர் தினமா இருக்கு. இந்த மாதர்ஸ் டே வாஸ் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் இன் US. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த அந்நியர் தினம் முதலாக அவர்கள் அனுசரித்தது வந்து US தேசத்துல. ஓகே, woman named Anna Jarvis என்று அழைக்கப்படுகிற ஒரு பெண்மணி தான் இந்த மாதர்ஸ் டே வந்து விசேஷமாக தன்னுடைய தாயாருக்காக முதலாக அவங்க செய்தாங்க என்று சொல்லி சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க தாயோடைய மெமோரியல், அவங்க தாய் இருந்து மெமோரியல் இருக்கிற அந்த நேரத்துல விசேஷமாக 1908 ஆண்டிலே விசேஷமாக முதலாக இது அனுசரிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது அனுசரிக்கும் போது விசேஷமாக சென்ட் ஆண்ட்ரூஸ் மெத்ரி சர்ச் இன் வெஸ்ட் விர்ஜீனியா என்று அழைக்கப்படுகிற இடங்களில தான் வந்து இந்த மாதர்ஸ் டே வந்து கொண்டாடப்படுது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க அம்மாவுடைய மெமோரியலுக்கு அவங்களால அந்த மெமோரியலுக்கு வந்து வர முடியாமல் இருந்தது. அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா, நிறைய டெலிகிராம் பிளஸ் 500 ஒயிட் கனீஷன் ஃபிளவர் இருக்குல்ல, கனீஷன் அந்த பூ 500 பூ அனுப்பி அவங்க தாய்க்கு அந்த நாளில ஒரு கனப்படுத்தினாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கணும். பாருங்க, this is the day Mother's Day is celebrated every year to appreciate to honor சொல்லும் போது இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு குடோஸ் என்று அழைக்கப்படுகிற வார்த்தையுடைய பொருள் என்ன வந்து சொன்னால் கனப்படுத்துதல், ஹானர். கனப்படுத்துதல் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்ப கனப்படுத்துதல் என்று சொல்லும் போது ஒரு தாயா இருக்கும்போது ஒரு தாயை கனப்படுத்த வேண்டியது விசேஷமாய் மனிதனாய் சொல்லப்பட்டது கிடையாது, இது ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் தான் விசேஷமாய் ஒரு தாயையும் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாயாக என்று சொல்லி ஆரம்பத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. One of the 10 commandments is to honor your mother. ஒரு 10 கட்டளையில ஒரு 5வது கட்டளை என்ன என்று சொன்னால் உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாயாக என்று சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். You have to treat your parents really doesn't matter to God. நீங்க வந்து உங்க தாயை கனப்படுத்துவது ஆண்டவருக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. தாயும் தகப்பனையும் இன்னைக்கு மதர்ஸ் டே இருக்கிறதுனால let me talk about mother in the video. Father don't get frustrated. Okay, இன்னைக்கு மதர்ஸ் டே இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கனப்படுத்துகிற ஒரு நாளா இருக்கிறது. So let us talk about mother, the day of mother. Okay, இன்னைக்கு தாயார் தினமா இருக்கிறதுனால ஆண்டவர் விசேஷமாய் தாயும் தகப்பனையும் கனப்படுத்த சொல்லுகிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு தாய் தினமா இருக்கிறதுனாலே ஆண்டவர் வந்து உங்க தாயை விசேஷமாய் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை நம்ம மாற்றவே முடியாது. உங்களுக்கு 2 வயதா இருந்தாலும், உங்களுக்கு 22 வயதா இருந்தாலும், உங்களுக்கு 52 வயதா இருந்தாலும், உங்களுக்கு 62 வயதா எந்த வயதுல நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாயாக. வசனத்தை தெளிவாய் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்தினா 3வது வசனத்துல போட்டிருக்கு, உனக்கு நீடித்த ஆயுள் நாட்களை இந்த பூமியில கொடுப்பேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்தாமல் போவாய் என்று சொன்னால் அங்க நம்ம பிரச்சனையில மாட்டிக்கொள்றோம். ஏன்னா இன்னைக்கு அநேக இடங்களிலே பார்க்கும்போது இந்த தாயும் தகப்பனையும் கனப்படுத்துற இந்த வார்த்தையானது கிறிஸ்தவரா இருக்கிற நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை நம்ம சில நேரங்களிலே செய்வதில்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க பார்க்கும்போது உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாய் என்று சொல்லும் போது அதை நீங்கள் மாற்றவே முடியாது, அதை கீழ்ப்படிய வேண்டியதாகவே இருக்கிறது என்று சொல்லி நீங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இது வந்து இட்ஸ் a remarkable thing that there were several strict warnings. இது வந்து கடவுள் இடத்துல இருந்து வருகிற ஒரு வார்னிங், ஒரு 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 அபாய ஒரு சத்தம் இங்க போடுவாங்களே, ஒரு வார்னிங் மாதிரி சத்தம். கடவுள் நீங்க மறுத்து நமக்கு நினைவூட்டுகிறார், உன் தாயை நீ மிஸ்ட்ரீட் பண்ற சொல்லுங்க, உன் தாயை வந்து நீங்க தகாத வார்த்தை சொல்லி பேசுகிறதும் தகாத காரியங்களாலே நீங்க சொல்வது இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதம் நம்மளுடைய தலைப்பு டீம் என்ன சொன்னா பிளீசிங் காட். ஓகே, ஆண்டவரை திருப்திப்படுத்துதல் என்று சொல்லுகிற தலைப்புல தான் இந்த மாதம் முழுவதும் நாம் தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவன் இதற்கு உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாய் என்று சொல்வார் என்று சொன்னால் இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிறது. அப்ப யாரெல்லாம் தாயும் தகப்பனையும் கனப்படுத்தாமல் இருக்கிறார்களோ இவர்கள் யாவரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல. ஏனென்றால் இந்த வார்த்தை வருவது மனிதனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து வருவதனாலே தேவன் தான் இந்த காரியங்களை நமக்கு செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, whatever commandments that comes from the Lord we have to honor, we have to respect and we have to fulfill. நம்ம செய்து முடிக்க வேண்டியதா இருக்குது. இப்ப தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை நீங்க செய்யலன்னா we have to understand whatever comes from the Lord, அதை நம்ம செய்யலன்னு சொன்னாக்கா it means we have நம்ம அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய கட்டளையை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம தேவனையே நம்ம புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் வார்த்தையா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க ஆண்டவர் இந்த காலை வேளை என்ன சொல்றார், உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாய். அப்ப தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவாய் என்று சொன்னால் இன்றைக்கு உன் தாயை நீ கனத்தோடு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த எபிசியன்ஸ் புத்தக எல்லாத்துக்கும் தெரியும், படிச்சிருப்பீங்க. இந்த எபிசியர் குறித்து கொஞ்சம் காரியங்களை பேசுறதுக்கு பிற்பாடு நம்ம உள்ள போவோம். இந்த எபிசியர் நீங்க பாத்தீங்கன்னா 5வது அதிகாரத்துல இருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது இது வந்து சப்மிஷன் டு ஒன் அண்ட் அதர்,
சப்மிஷன் டு ஒன் another. ஒருவருக்கு ஒருவர் சப்மிஷன் அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் தாங்குவதா, சம்திங் லைக் தட். தமிழ்ல சப்மிஷன் சொல்லுங்களேன். சப்மிஷன் தமிழ்ல எப்படி வரும்? சப்மிஷன். ஓகே, ஒருவருக்கு ஒருவர் தாங்குவது, இந்த ஒருவருக்கு ஒருவர். தீனாமா இருக்காங்க. தீனாமா, சப்மிஷன் என்னமா தெரியுமா? something like ஒப்படைப்பது. something like that la. So submission சொன்னா ஒருவரை ஒருவர், இப்போ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிகிற மாதிரி, ஒருவருக்கு ஒருவர் கேட்கிற மாதிரி, ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுக்கிற மாதிரி, அந்த வார்த்தை தான் சப்மிஷன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அப்ப சப்மிஷன் சொல்லும் போது வசனத்துல இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுது? உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணிடுங்க, நான் பேசுறது கேக்குது. ஓகே, சப்மிஷன் என்று சொல்லும் போது இந்த 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சப்மிஷன் இன் ஜெனரல், யாவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒட்டு கொடுத்து சமாதானமாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, வைஃப் டு ஹஸ்பண்ட், மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிவது போல இந்த வசனம் இருக்குல்ல, அந்த சப்மிஷனை குறித்து அந்த பேசுறதை பார்க்கிறோம். அடுத்தது சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், அதாவது 6ஆம் அதிகாரம். சோ 6ஆம் அதிகாரம் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ் அண்ட் மாஸ்டர். அப்ப இந்த இடத்துல பவுல் விசேஷமா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவர் ஒருவரை நிச்சயமாகவே ஒருவருக்கு ஒருவர் அந்த ஒப்பு கொடுத்து அந்த தாங்குவது, கனப்படுத்துவது இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க நான் பார்க்கிறோம். பாருங்க, மனைவி வந்து கணவருக்கு விசேஷமா இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டுமா, அவர்கள் கனப்படுத்த வேண்டுமா என்று சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அது ஒன்று. அதே போல மறந்து விடக்கூடாது, கணவர்களோ மனைவியை கனப்படுத்த வேண்டியது, அன்பு கூற வேண்டியது நிச்சயமே கட்டளையா இருக்குது. போத் சைடா, ஒன்லி ஒரு சைட பார்க்காதீங்க. ஒன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், பிள்ளைகளும் பெற்றோர்களும். பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆனா பெற்றோர்கள் பிள்ளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் வசனத்துல கிடையாது. அதை நம்ம செய்யவும் முடியாது. ஆனா அதே சமயத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை அந்த மாதிரி வளர்க்கணும். பெற்றோர்கள் பெற்றோருக்கு வந்து பிள்ளைகளை கீழ்ப்படிவதற்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுக்கலன்னா பின்னாடி கற்றுக் கொடுத்து புரோஜனம் கிடையாது. அதான் வசனம் சொல்லுகிறது. நீ ஆரம்பத்தில இருந்து, எதுக்கு பவுல் இந்த காரியத்தை இந்த இடத்துல எழுந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆரம்ப காலங்களிலிருந்து பெற்றோர்களை பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், ஆரம்ப காலத்துல தேவன் வார்த்தையை ஊற்றி பிள்ளைகளை வளர்க்கும் போதுதான் பிள்ளைகள் பெற்றோருக்கு கனப்படுத்த கற்றுக்கொள்ள முடியும். அதான் ஆரம்பத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை அழகாக வளர்க்க வேண்டியது, தேவன் வார்த்தையை சொல்லி வளர்க்க வேண்டியது யாருடைய கடமையா இருக்கிறது? தாய் தகப்பனுடைய கடமையா இருக்கு. தாயின் தினமா இருப்பதுனாலே தாயுடைய ஒரு முக்கியமான கடமையா இருக்கு. அப்ப நிச்சயமாய் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தன் தாயை கனப்படுத்துவதற்கு அவர்கள் ஒருபோதும் மறுக்க மாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு அம்மா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம வாழ்க்கையில, எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த தாய் அந்த பிள்ளை எப்படிதான் வளர்த்தாலும் அந்த பாசம் விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் மேல நிச்சயமா ஒரு பாசம் இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கும் போதுதான் அந்த பிள்ளை வந்து நிச்சயமாகவே ஆண்டவருக்கு விருப்பமானதா இருக்க முடியும், ஆண்டவர் வார்த்தை கேட்டு நடக்க முடியும் என்று சொல்லி பவுலுக்கு தெரியும். அதனால்தான் பவுல் மறுபடியும் இந்த காரியத்தை அவர் இங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை வந்து பவுலால் எழுதப்பட்டது. word is actually not written by Paul. This actually word is from the Lord. எல்லாத்துக்கும் தெரியும், எக்ஸோடஸ்ல இருக்கிறது. தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையில் இருக்கிறதை நம்ம இதை பார்க்கணும். அப்பொழுது இதை நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய, இதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது என்று சொல்லி கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். தெரியுமா? நிச்சயமாக ஒரு சுருக்கமாக ஒரு 4 காரியங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், for reason why they should obey their parents. இதற்கு பிள்ளைகள் வந்து பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 சுருக்கமான காரியங்களை பார்த்து நீங்க நான் முடிப்போம். தெரியுமாங்களே, நிச்சயமாகவே தேவன் உங்களோடு பேசுவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருத்தவங்க வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இதோ சேர்ச் மாதிரி தான், அப்பப்ப மைக்கெல்லாம் ஆன் பண்ணிருங்க. கேட்கலையா? வேகமா வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்குள் வசனம் போட்டிருக்கு. Children, obey your parents in the Lord.
யாருக்குள்ள? In the Lord. So first point, first reason will be they are Christians in the Lord. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனாலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய தாயை தகப்பனை கனப்படுத்த வேண்டும். இது யாருடைய கட்டளை? ஆண்டவருடைய கட்டளையாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் chapter 5 verse 21. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். ஓகே, சமிஷன் சொல்லும் போது அந்த வார்த்தையோட தெரிஞ்சிருச்சு, கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். ஓகே, தட்ஸ் a word. கீழ்ப்படியுங்கள். அப்ப தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். அப்ப இந்த வசனம் நீங்க பார்க்கும்போது பிள்ளைகள் நம்மெல்லாம் ஆண்டவருக்குள்ளாக இருப்பதினாலே நம் தேவ பயம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் தேவம் என்ன சொல்லுகிறார்? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லுகிறதை அங்கே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் இது ரொம்ப ஒரு மிகுந்த கஷ்டமான ஒரு வார்த்தையா இருக்குது. ஏன் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து இந்த ஆதாம் ஏவாள் ஒரு காலத்துல நீங்க பார்க்கும்போது அவர்கள் தேவனை கீழ்ப்படியாமல் போனதினாலே என்ன நடக்கிறது? அந்த வழியிலிருந்து வந்த பாவமானது இன்றைக்கும் நமக்குள்ளாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலே ஒருவர் சொல்லும் போது, மனைவி கணவன் இடத்துல சொல்லும் போதும், அம்மா பிள்ளைகள் இடத்துல சொல்லும் போதும், பிள்ளைகள் தாய் இடத்துல சொல்லும் போதும் இந்த ஒப்பு கொடுத்து இந்த கருத்திற்குள்ள என்ன சொல்லுவாங்க? பயந்து இதை செய்வது கிடையாது, கீழ்ப்படிவது கிடையாது. ஏன் என்று சொன்னால் இது நமக்குள்ளாகவே இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப காலைவெளியில நீங்க இங்க பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதினாலே உங்களுக்கு தேவ பயம் இருக்க வேண்டும். தேவ பயம் என்ன தெரியுது உங்களுக்கு எல்லாம்? தேவ பயம் என்று சொல்லும் போது அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் செய்யாமல் போனால் ஏதாவது நடந்து விடுமோ, தேவன் செய்ய சொல்லியிருக்கிறாரே, இது நிச்சயமாய் நான் கனப்படுத்தி செய்யணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட கனத்தோடு நடந்து கொள்வதுதான் இங்க பவுல் சொல்றார். பாருங்க, நீங்க அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம போவதனாலே நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். அநேக பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம், பேரண்ட்ஸ். ஒரு தாய் தேவனுக்குள்ளாக ஒரு ஜெபம் இல்லை, ஒரு தாயானவள் ஜெபிக்காமல், ஒரு தாயானவள் தேவனுக்குள்ளாக அதிகமாக ஒரு உறவு இல்லாமல் இருக்கும்போது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். குடும்பத்தை அழகாக வழி நடத்த முடியாது. ஏனென்றால் தாய்க்கு ஜெபம் இல்லை, குடும்பத்துல ஜெபம் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் கர்த்தருக்குள் இருக்கவே முடியாது. அதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற குடும்பம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு குடும்பமாய் அது இருக்கும் என்று இந்த பவுல் சொல்லுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாத படிக்க பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுனாலே இந்த கீழ்ப்படிகிறதை விட்டு நம்ம ஒருபோதும் வெளியாகவே முடியாது. It is not an obligation. It's a normal obligation இல்ல. இது நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டியூட்டி இல்ல, இது கடமை. இது செய்ய வேண்டும். நிச்சயமாகவே இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், நான் கீழ்ப்படிவது ஆண்டவருக்கு விருப்பமானதா இருக்கிறது என்று சொல்லி இதை நான் செய்வது மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கொலோசியன் சாப்டர் 3 verse 20. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு என்னவானது? கர்த்தருக்கு பிளீசிங், பிரியமானது. அப்ப கீழ்ப்படிவது என்று சொல்வது யாருக்கு பிரியமானது? கர்த்தருக்கு பிரியமானது. இந்த மாதிரி நம்ம அதைதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். We have to only pleasing God. நம் தேவனை மட்டும் தான் திருப்திப்படுத்துவதற்கும் பிரியப்படுத்துவதற்கும் நாம் வாழ வேண்டும். மனிதனை பிரியப்படுத்துவதற்காக வாழ்வதற்காக நம்மளை அழைக்கப்படவில்லை. அதனால வசனம் சொல்லுது, தேவனை பிரியப்படுத்தணும்னா தேவன் சொல்ற வார்த்தையை நீ கேளு. உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்து, உன் அம்மாவை நீ கனப்படுத்து, உங்க அம்மா சொல்ற வார்த்தையை நீ கேளு. உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நட. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறதுனாலே your mother should know more than you.
உன் தாயானவருக்கு உன்னை விட அதிகமாய் தெரியும். ஏன்? ஏனென்றால் அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து வந்திருக்கிறாங்க. நான் அவங்களை படிப்படியா உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறேன். அதனால உன் தாய் சொல்ற வார்த்தை கேட்டு நீ நட என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றார். ஆனா அநேக நேரங்களில இங்க நம்ம பார்க்கும்போது இது ஒரு வார்னிங்காக பவுல் என்ன சொல்றாரு, இந்த கொலோசியன் திருச்சபைக்கு சொல்லுகிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இது நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம் தெரியுமாங்களே? இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு ஹார்மோனியான ஒரு குடும்பம், அப்படின்னா ஒரு சிறப்பான சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பமாய் வர வேண்டும் என்று சொன்னால் நம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற குடும்பமாய் தான் ஆண்டவர் இருக்கணும் என்று சொன்னால் கணவர் மனைவியை நேசிக்க வேண்டும், கணவர் மனைவியை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் தன் பெற்றோரை நேசிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரே கேட்டகரிக்குள்ளாக தான் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னன்னா, அவர் எப்படி ஒரு திருச்சபையை அவர் நேசிக்கிறாரோ அதே போல ஒரு மனைவி ஒரு கணவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே இந்த வருஷம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அதுல ஒரு பங்கு என்னன்னு சொன்னாக்கா, கணவன் மனைவி, மனைவி கணவன் ஒரு பங்கு, அது ஒரு பக்கம். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் their children have to obey in the Lord. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியது யாருடைய வேலையா இருக்குதுன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களுடைய வேலையா இருக்கு. ஒரு தாயும் தகப்பனும் ஆனதற்கு பிற்பாடு உங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற இந்த பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்த வேண்டியது யாருடைய கடமையா இருக்கிறது? பெற்றோர்களுடைய கடமையா இருக்கிறது. விசேஷமாக இன்னைக்கு தாயார் தினமா இருக்கிறதுனாலே இன்னைக்கு தாயுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எப்பொழுதுமே போதர் இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் இவன் ஒழுங்காவே இந்த மகன் ஒழுங்காவே இருக்க மாட்டாரு, என்னமோ செய்யறாரு, தவறான எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, கொஞ்சம் கண்டிச்சு அனுப்புங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பையனுக்கு ஒரு 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட்டு நிறுத்துவாங்க. இப்ப பார்த்து என்ன செய்யுது, வேப்பிலையால அடிச்சுதான் விரட்டணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன வயசுலே உங்களுடைய குடும்பத்துல நீங்க உங்க பிள்ளைங்களை சரியான போதனையை கொடுத்து கற்றுக் கொடுத்தா வளர்க்குறீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதே சமயத்துல சில நேரங்களிலே அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கண்காணிக்க வேண்டியது யாருடைய வேலை? பெற்றோர்களுடைய வேலை. இன்றைக்கு எம்சி வந்துருச்சு, இன்னைக்கு கோவிட் வந்துருச்சு. இப்ப பெற்றோருக்கு என்ன செய்யறாங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் கையில ஒவ்வொரு போனை வாங்கி கொடுத்துறாங்க. அப்ப போனை வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்க என்ன செய்யுது, பிள்ளைங்க என்னத்தை பாக்குது, பிள்ளைங்க என்னத்தை செய்யுதுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. பிள்ளைங்க அம்மா நான் டியூஷன்ல இருக்கேம்மா, அம்மா நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும் போது பெற்றோர்களும் நம்பி என்ன பண்றாங்க, என் பிள்ளை அப்படிலாம் செய்யாது, என் பையன் அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை என்னதான் பண்றாங்க, போனை தூக்கி கையில கொடுத்துடுறாங்க. ஆனா அது போனை என்ன பண்றது இல்ல, செக் பண்றது இல்ல, பிள்ளை என்ன செய்யறதுன்னு பாக்குறது. ஆனா இந்த பேரண்டிங் என்று சொல்லுகிறது மிகவும் மிகவும் முக்கியமானதாய் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு தாயாக, சிறப்பான ஒரு தகப்பனாய் யார் இருக்கிறார் தெரியுமாங்க? எந்த பிள்ளையை கண்காணித்து ஒவ்வொரு நாளும் வளர்க்கிறாங்களோ அவர்கள் தான் சிறப்பான தாய் தகப்பனா இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு பிள்ளைகள் அநேக காரியங்களை செய்கிற தாய் தகப்பன் பாக்குறீங்களா? அதான் முதல் கேள்வியா இருக்கிறது. போதகர் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எப்ப பிள்ளைங்களை பாக்குறாங்களோ அப்பதான் போதகர் இடத்துல பிள்ளைங்க வராங்க. ஆனா அதற்கு முன்னுக்கு யாரு கூட 24 மணி நேரம், அது மட்டும் 365 நாள் யாரு கூட இருக்கிறாங்க? பெற்றோரு கூட இருக்கிறாங்க என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஹார்மோனியான ஒரு சந்தோஷமான குடும்பம் வேணும் என்று சொன்னால் பெற்றோர்கள், தாயானவள், தகப்பனானவன் இந்த குடும்பத்துல என்ன சூழ்நிலை, பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டியது நம்மளுடைய வேலையா இருக்கு. பாருங்க, பவுல் இந்த காரியத்தை விசேஷமாக இந்த வசனத்துல அவரு போடப்பட்டிருக்கிறாரு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. ஏன் தெரியுமாங்க? ஏன்னா அந்த காலகட்டத்துல இந்த ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததுனால்தான் அந்த வார்த்தையை போடப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். பிரியப்படுத்துவது என்று சொன்னால் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். ஓகே, கேங்ஸ்டரிசம், அது இது அப்படி இப்படி பிள்ளைங்களை விட்டுறாங்க. அதுக்கு பிற்பாடு பிள்ளைங்களை சோஸ்மா கேஸ் அது இது தூக்கி உள்ள போட்டுறான். அம்மா அப்பா கதறினாலும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு முன்பாக அழுந்தாலும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஏனென்றா ஆரம்பத்திலே வேற வெட்டாம விட்டதுனால, ஆரம்பத்திலே கண்டிக்காம போனதுனால என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க தேவன் கொடுக்கின்ற இந்த ஸ்தானத்தை நீங்க கனப்படுத்த வேண்டும். If God has given you, God has telling you, make you become a mother and father, that you should know what to do in the Lord. கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு யாவருக்கும் தெரிய வேண்டும்.
இன்னைக்கு கடைசி காலத்துல வந்து தேவனுக்கு முன்பாக என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி அழுவதுல பிரோஜனம் இல்லை. இந்த கொலோசியன் திருச்சபையில இருக்கிற ஜனங்கள் வந்து இப்படிதான் அழுந்து இருந்தாங்க. ஐயோ பாவத்துல செஞ்சு விட்டுமே, இப்படி செய்து விட்டுமே, இது செய்து விட்டுமே என்று சொல்லி. அதே போல இன்றைக்கு தகப்பனன் தாயாக அந்த ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்னா, உங்க பிள்ளை ஒரு நேரத்துல கொஞ்ச நேரம் என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். இந்த தாயாகவும் தகப்பனாகவும் சந்தோஷமாய் நீடித்த நாட்கள் நீங்க வாழ முடியும். தெரியுமா? எதுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், மன கஷ்டத்தோடு தான் சொல்றேங்க. இன்னைக்கு அநேக பேர் பாத்தீங்கன்னா போதகருக்கு முன்பாக வந்து குடும்பம் வந்து நின்று அழுகுறாங்க. நம்ம தேய்ச்சில இல்ல, அநேக திருச்சபை இல்லையா, ஆரம்பத்திலே பிள்ளைங்களை ஒழுங்காம வளர்க்காம போனதுனாலே சங்கடப்பட்டு நிற்கிறதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தகப்பன் தாய் என்று ஸ்தானம் தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா அதை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அந்த வாழ்க்கை அந்த பிள்ளைங்களை உதாசீனப்படுத்தாதீங்க. உங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது காரணம் நீங்க பார்க்கும்போது obedience is right. அந்த வசனம் திருப்பி வாசிங்க. Ephesians chapter 6 verse 1. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் திருப்பி வாசிங்க. பிள்ளைகளே, வாசிக்க விட்டீங்க. பிள்ளைகளே சரி, மைக் கொஞ்சம் ரோங்க போல நானே வாசிக்கிறேன். Children, obey your parents in the Lord, for this is right. பாருங்க, children ரெண்டாவது வார்த்தை வந்து ஆண்டவர் வந்து யாரை தெரியுமா கீழ்ப்படிய சொல்றாரு. வார்த்தையை பாருங்க, children. The second word will be obey. ரெண்டாவது வார்த்தை வந்து obey, obedience. கனப்படுத்த வேண்டும் என்றால் obedience ரொம்ப முக்கியம். So we have to obey our parents. So ரெண்டாவது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா obedience is right. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்க தாய் தகப்பனையை நீங்க கனப்படுத்த வேண்டும். அப்ப obedience is important என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். obedience is right. obedience ஆனது தேவனுக்கு விருப்பமானது. ஆங்கிலத்துல பாருங்க, obey your parents in the Lord, for this is right ன்னு போட்டிருக்கோம். அப்ப obedience is right. obedience தான் ஆண்டவர் செய்ய சொல்லுகிற ஒரு காரியமாக, ஆண்டவர் செய்ய சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த இடங்களில நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த உலகத்திலே தேவனானவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை சரியான வழியிலே அவர்கள் வழிநடத்த முடியும் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் விசேஷமா இங்க பார்க்கும்போது எதற்கு ஒரு பிள்ளைகள் வந்து ஒரு தாயை தகப்பனையும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இதுதான் the order of nature. இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப it is the suitable thing that we have to do. இதை நம்ம மாற்ற முடியாது. ஒரு பெற்றோர் வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்வது இது தேவனால எழுதப்பட்டிருக்கிறதுனாலே, அப்ப இந்த கீழ்ப்படிதல் வந்து ஆண்டவர் செய்ய சொல்லுகிற ஒரு காரியமா இருக்குது. அப்ப இதை வந்து நம்ம தலைக்கீழியா மாற்ற முடியாது. சரிங்களா? அப்ப இந்த உலகத்துல ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் சரி, எடுத்து வளர்த்தாலும் சரி, பார்த்து கொண்டாலும் சரி, அந்த தாயானவர் அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஞானத்தினாலும் உலகத்தின் காரியங்கள் கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து அப்படியாக வழி நடத்தி கொண்டு இப்படியே ஆண்டவருடைய பாதையை சரியாக நடத்தி வருவதற்கு தேவன் இந்த சிறு குழந்தை யார் கையில கொடுக்குறாரு? இன்னொரு சிறு பிள்ளை கையில கொடுக்கல, ஒரு பெற்றோருடைய கையில கொடுக்குறாரு. ஏன்னா இந்த பெற்றோர் ஆண்டவர் பக்குவப்படுத்தி பெற்றோருக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த தாயை ஆண்டவர் அழகா வழி நடத்தி அதுக்கு பிற்பாடுதான் அந்த குழந்தையை என்ன செய்யறாரு? தன்னுடைய கருவிலை சுமப்பதற்கும் மறுபடியும் பெற்றெடுப்பதற்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதனால இந்த பெற்றோர்கள் வந்து ஒபீடியன்ட் சொல்லும் போது பெற்றோர் கையில இந்த குழந்தையை கொடுத்ததற்கு பிற்பாடு இந்த தாயானவள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தாயானவள் எப்படி ஆண்டவருக்குள்ளாக கீழ்ப்படியணும் என்று சொல்லி அந்த சிறு பருவத்திலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து அவள் கற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த தாயுடைய ஒரு முக்கியமான வேலையா இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். சிறு பிள்ளைகள் பேப்டிசம், இன்ஃபன்ட் பேப்டிசம் எல்லாத்துக்கும் தெரியும். when you bring your child to the church, முன்னு கொண்டு வந்தாலும் எனக்கு என்ன நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள வளருது எல்லாத்துக்குமே பங்கு இருக்குங்க. திருச்சபையில எல்லாரும் இந்த பிள்ளை இந்த கிறிஸ்துவ ஜீவத்தை விட்டு வெளியாகி போனா நம்ம யாருமே இதுக்கு காரணமா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த குழந்தைய தாயோடைய கையில ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? சும்மா நீ தாயாயிட்ட அதனால உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தேவன் கொடுக்கல. தேவன் ஒரு குழந்தைய உன் கையில கொடுத்து கடமையை கொடுக்கிறாரு.
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கடவுள் ஒரு தாய்க்கு கொடுக்குறாரு. வழங்குதுங்க என்ன சொல்றது? ஒபீடியன்ஸ் வந்து ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில தானா வராது. ஏன்னா நம்மலாம் வந்து மாம்சத்திலே பலவீனமானவர்கள். 10 தடவை சொன்னாதான் நமக்கு புரியும். சின்னத்துல 12 தடவை சொல்லணும். சின்னத்துல சொல்லி கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்மளாம் பலவீனர்கள். அப்ப ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை யார்கிட்ட கொடுக்குறாரு? ஒரு தாய் இடத்திலே அந்த குழந்தையை கொடுக்கும் போது கொடுக்கறதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன பிராணி எடுத்துக்கொள்ளுங்களேன், நாய் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வீட்டுல வளர்க்குறீங்கன்னா அந்த நாய்க்கு நீங்க ஸ்டிக்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது உட்காரும். ஸ்லீப்னு சொன்னீங்கன்னா அது படுக்கும். எப்படி? நீங்க கற்றுக் கொடுக்கிற ட்ரெயின்ல இருக்கு, நீங்க ட்ரெயின் பண்றீங்க. அதே போல இன்றைக்கு ஒரு நாய் ஒரு பிராணிக்கு சில காரியம் கற்றுக் கொடுக்கும் போது அது கீழ்படிதுன்னா ஏன் உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கீழ்பட முடியல? ஏன்னா நம்மளோட ட்ரைனிங் அப்படி இல்லைங்க. நம்ம ட்ரெயின் பண்றது இல்ல. ஒபீடியோ கீழ்படுகிறத குறித்து கற்றுக் கொடுக்கறது இல்ல. கிறிஸ்துவோடைய கீழ்படுதலை குறித்து விளக்குவது இல்ல. அதனால பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்படியாம போறாங்க. நீங்க 10 தடவை சொன்னா 20 தடவை சொன்னா இப்போ வேலையை பார்த்துட்டு போ, நீ கலக்குற அது இதுன்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்துறதை இங்க நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சினிமா படத்துல அடிமையா இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அம்மாவை உங்க பேர் அம்மான்னு கூப்பிடுறது இல்லை. அது கிடக்குது, என்ன கிடக்குது? அது கிடக்குது, அந்த கேள்வி கிடக்குது, அந்த வயசான கட்டை கிடக்குது. சிலவங்க இன்னும் அம்மாவை இன்னொரு படி இறங்கி அந்த நாய் கிடக்குது அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் ஒரு பிள்ளையோட வாயில வருது? ஏன் வருதுன்னா குடும்பத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை அடக்கல. அப்ப கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை ஒரு தாய், ஒரு தகப்பன் தாய் வார்த்தை ஊட்டி அந்த பிள்ளைய கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்திருந்தா, கிறிஸ்துவோட பயத்தோடு வளர்த்திருந்தா அந்த பிள்ளை அப்படி பேசாது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு விளக்கி சொல்றாரு. எப்பொழுதும் நம்ம அந்நியத்திற்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோங்க, எப்பொழுதும் தாயை நம்ம கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையான வார்த்தையை சொல்வதற்காக இந்த காலை வேளையில நம்மளை ஒன்றிணைத்திருக்கிறார். உன் தாயும் தகப்பனையும் நீ இலவாக பார்த்து உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்த மறப்பாய் என்று சொன்னால் நீ ஆபத்திலே நீ மாற்றிக்கொள்வாய் என்று சொல்லி நீ மறந்து விடாது. You don't play with God because this is word of God. இது ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கு. உனக்கு 5 வயசா இருக்கலாம், உனக்கு 10 வயசா இருக்கலாம். You can be 55 years old, you can be 60 years old, but the word will remain same today, tomorrow and yesterday. எல்லா நாளிலும் அந்த வார்த்தை மாறாது. அப்ப தாயும் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டியது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியமா இருக்குது. பாருங்க, மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் எபேசியர், மாடர்ன் வெர்ஷன் எல்லா புக்கு பைபிள் படிக்கிறீங்க. இன்னைக்கு மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் Ephesians chapter 6 verse 1 என்ன தெரியுமா? Parents, obey your children, for these will keep you them, it will keep them happy and bring peace to the home. புரியுதுங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு பிள்ளைங்க வந்து பெற்றோர்களுக்கு லெசன் எடுத்து நம்ம எடுக்கிறாங்க. பெற்றோர்களே எங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுதுதான் வீடு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்களும் சரி மகனே, சரி மகளே, நீ சொல்றது கேட்கறேன்னு தலையாட்டிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு தேவன் வந்து கணக்கு கேட்டா என்ன கொடுக்க போறீங்க? தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிற கடமைய நீங்க உங்க பிள்ளை கையில கொடுத்து, என் பிள்ளை பார்த்துக்குவான், என் பிள்ளை செஞ்சிருவான், என் பிள்ளை எல்லாம் நோண்டிடுவான், என் பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி உங்க கடமை தூக்கி அவன் மேல கொடுத்தீங்கன்னா, எனக்கு தேவன் வந்து கேட்டாருன்னா, நான் இந்த குழந்தைய உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ உன் மேல இருக்கிற கடமையெல்லாம் தூக்கி உன் பிள்ளை மேல கொடுத்துட்டு நீ உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம போறீங்க அப்படின்னு தேவன் கேட்டா நம்ம கடவுளுக்கு என்ன சொல்லணும்? இன்றைக்கு பிள்ளைகள் தான், தாய் தான். எந்த வயசானாலும் பிள்ளைகள் தாயை மறக்கவே கூடாது. அதான் வசனம் சொல்லுது. இந்த எபேசியர்ல நீங்க பார்க்கும்போது உன் தாயை கனப்படுத்துவது, இதுக்கு நீ உன் தாயை கனப்படுத்தினால் நாளைக்கு நீ தாய் ஸ்தானத்துல வரும்போது உன் பிள்ளை உன்னை கனப்படுத்தும். மறந்துடாதீங்க, எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை தான் சீக்கிரமா நம்ம அறுக்க போறோம். அதை எதை விதைக்கிறோமோ அதான் நம்ம அறுக்க போறோம். இன்றைக்கு நீங்க உன் தாய் தகப்பனை மதிப்பதற்கு மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் அது ஸ்தானம் வருங்க. அந்த சூழ்நிலையில என்ன நடக்க போகுது? So we have to be very very careful. நீ கர்த்தர் நமக்கு எச்சரிக்கையாக இந்த காரியத்தை சொல்றார். தேவன் கொண்டு வந்ததை நேச்சர் அதை மாற்றவே முடியாது. பட் இட் இஸ் contrary to God orders in nature. இது வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோரை நீங்க என்னை கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்றத ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பெற்றோருக்கு பிள்ளைகள் கனப்படுத்த வேண்டியது அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை.
ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அதிலிருந்து ஒருபோதும் நம்ம வெளியாகவே கூடாது என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? தேவன் நல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, அநேக தாய்மார்கள் நீங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்திருப்பார். நீங்க செய்த தியாகத்துக்கு வார்த்தை இல்லை. சரிங்களா? உலகத்துல பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய காரியங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நீங்க எந்த காரியம் செய்தாலும் அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உங்க பிள்ளைகளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படவே தேவையில்லை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில நானுக்குள்ளாக வந்து ரசிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அதிகமாக தேவன் வார்த்தையை வாசிக்க பிற்பாடு, தேவனோட வார்த்தை எப்பொழுதும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள் படி, ப்ரே பண்ணு அப்படின்னு கற்றுக் கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன். இல்லைன்னா நானும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில எப்படியாவது நான் போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டியது, நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா பெற்றோர்கள் நீங்க பிரயாசப்படுவது உலகத்தின் காரியத்திற்காக பிள்ளைகளை கொண்டு போவதற்காக அல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக நீங்கள் பாடுகள் பட வேண்டும். உங்க பிள்ளை பைபிள் படிக்கலன்னா அதை நோட் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் ப்ரே பண்றாங்களா, அதை நோட் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு போறாங்களா, அதை நோட் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் முடிந்த நேரம் எல்லாம் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாகவே வளர்த்து கொண்டே வந்தீங்கன்னா நாளைக்கு பிள்ளை உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் வராதுங்க. உங்க பிள்ளைங்களை, உங்க அம்மாவை அவங்களுக்கு பரிசு வாங்கி அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு மறந்தாலும் மறப்பாங்க தவிர, தாயும் தகப்பனுடைய பிறந்த நாளையும் தாயும் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதும் மறக்காம இருப்பாங்க. அது நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலையா இருக்கு. ஆரம்பத்துல விட்டுட்டு பின்னாடி அழுவாதீங்க. ஆரம்பத்திலேயே சரிப்படுத்துறீங்கன்னா பின்னாடி சந்தோஷமா மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்ம யாரும் ஒரு வகையில பிள்ளைகள் தான். நமக்கும் தாய் இருக்கிறாங்க. நம்ம என்ன வயசா இருந்தாலும் நம்ம தாய் கனப்படுத்த வேண்டியது நம்மளோட வேலையா இருக்கும். சரிங்களா? 2 காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒபீடியன்ஸ். மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் இஸ் கமாண்ட். 2வது வசனத்தை பாருங்க. 2வது வசனத்துல honor your father and mother which is the first commandment with promise. ஓகே, தமிழ்ல வாசிங்களேன். மைக் கிட்ட வச்சு வாசிங்க, எல்லாத்துக்கும் விளங்கும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியை உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. பாருங்க, தமிழ்ல வந்து இந்த 2 வார்த்தையும் ஒன்றாக சுருக்கி இங்க போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல ரெண்டும் தனித்தனியா இருக்கிறது பாக்குறோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா verse 2 and verse 3 will be together. பட் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா வசனம் வந்து பிரித்து எழுதப்பட்டிருக்கிறதை இங்க நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா மூணாவது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சொல்லிட்டேன், they are Christians in the Lord. ரெண்டாவது பாத்தீங்கன்னா obedience is right. ஓகே, மூன்றாவது ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, இது வந்து கட்டளை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல முதல் கட்டளை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 12 எடுங்க. எக்ஸடஸ் யாத்திராகமமா, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க, நம்ம அழகாக பேசி முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, இந்த வசனம் வந்து மறுபடியும் நம்ம இன்னொரு இடத்துல நம்ம வாசிப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. பாருங்க, பவுல் வந்து புதுசா இந்த காரியத்தை வந்து எபிசியர் திருச்சபைக்கு கொண்டு வந்து எழுத கிடையாதுங்க. புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கிற அந்த வார்த்தையை தான் புதிய ஏற்பாடு காலத்துல அநேக இடங்களிலே பயன்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். Most of the people we are thinking that Old Testament is no more, it's a New Testament, so we don't have to follow the Old Testament commandments, we just follow the New Testament commandments மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஆனா மறந்துடாதீங்க, பவுலும் சரி ஆண்டவரும் சரி யாரும் இந்த பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கிற வார்த்தையை கொண்டு வந்துதான் நீங்க பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5வது கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்னா, உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாயாக என்று சொல்லுகிற
வார்த்தை சொல்லி பார்க்கணும். பாருங்க, டு ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் மீன்ஸ் மச் மோர் than simple to obey them. ஒரு கீழ்ப்படுறது மட்டும் இல்ல, it means to show them respect and love. To mean to show them respect and love, to care them for them as long they need us. அவங்க நமக்கு தேவைப்படுகிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வேண்டிய கனத்தையும் அன்பையும் செலுத்த வேண்டியது என்று சொல்லி இந்த ஹானர் குடோஸ் என்று அழைக்கப்படுகிற வார்த்தைக்கு பொருளா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த ஹானர், இந்த குடோஸ் என்ற வார்த்தை என்ன என்று சொன்னா ரெஸ்பெக்ட். ஹானர் ஒபேயை தாண்டி ஒரு வார்த்தை இருக்கு, மரியாதை செலுத்துவது, கனப்படுத்துவது, அது மட்டும் இல்ல அன்பு செலுத்துவது. இந்த வார்த்தை தான் குடோஸ் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். And to seek to bring honor to them by the way we live. நம்ம எப்படி வாழ்றோமோ அந்த வாழ்க்கை தரம், அதாவது தாயை நீ கனப்படுத்த வேண்டியது உன்னுடைய வாழ்க்கை தரத்துல நீ காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்த, மரியாதை செலுத்த, அன்பு கூட நீ மறந்துடாதே என்று சொல்லுகிற வார்த்தை தான் இந்த ஹானர் என்று அழைக்கப்படுகிற வார்த்தை. அப்ப இந்த ஒபீடியன்ஸ் வந்து நமக்கு என்னது? ஒரு கட்டளை. It's not like you like or you don't like. அப்படி இல்ல, இது flexible ஆக முடியாது. This is commandment. Commandmentsனா it's strictly you have to follow. கண்டிப்பாக இதை நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கிறது. திருமணங்களே, நீங்க இங்க திருமணமானவர்கள் அநேகர் இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். பாருங்க, விசேஷமாக திருமணம் பண்ணுவதற்கு முன்பாக நம்ம யாவரும் ஒரு தாய் தகப்பனுக்கு கீழாக தான் இருப்போம். நம்மளை பராமரிப்பாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க. Once we get married, we got our own family, right? அவங்களுக்கு ஒரு own family வந்துருச்சுன்னா, do you think that நம்ம ஃபேமிலி மட்டும் தான் பார்க்கணும், நம்ம தாய் தகப்பனை கனப்படுத்த கூடாதுன்னு வசனத்துல எங்கேயும் இருக்கா? நீங்க ரொம்ப பேருடைய மைண்ட் செட் எப்படி போயிருக்குன்னா, once you get your own family, yes, கடவுள் சொல்லியிருக்காரு, once you get your own family, உன்னோட own family நீ பாரு. ஆனா உன் தாயும் தகப்பனையும் எந்த வயது வந்தாலும் கனப்படுத்த வேண்டியது உங்களுக்கு, உங்க மேலேயும் என் மேல விழுந்த கடமை. இன்றைக்கு அம்மா அப்பா வயசாயிட்டாங்கன்னா பாத்துக்க முடியலங்க, கொண்டு போய் ஹோல் ஃபோக்ஸ்ல விடுறோம். நீங்க அம்மா அப்பாவை பாத்துக்க முடியல, ஏன்னா நமக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா மத்தத்தை நம்ம மறந்துடுவோம். நமக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா மத்த காரியங்கள் நம்ம எடுத்துடுறோம். மத்த உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போயிட்டு வரேன், என்னால முடியாது பஸ்டர், வீட்டுல யாரு பார்த்துட்டு போறா, அதனால அங்க போய் விடுறோம். தெரியுமானங்களே, உங்க தாயும் தகப்பனும் உங்களை சிறு வயதுல பார்த்துக்க முடியலன்னு சொல்லி உங்களை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா நீங்க அநேக நேரம் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குங்க. நம்ம சிலத்துல சிந்திக்காம நம்ம போகிறோம். என்ன சிந்திக்காம போறோம்னு சொன்னா, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்க வாலிப வயதுல இருக்கும் போது அவங்க நமக்காக உழைத்து கொடுக்கும் போது நமக்கு வேணும். இன்னைக்கு அவங்க வயசாயிட்டாங்கன்னா அவங்க நமக்கு வேணாம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோமே, நமக்கு நல்ல வாழ்க்கை வந்துருச்சு, நம்ம நல்ல சந்தோஷமா வீட்டுல குடும்பத்தோட 24 மணி நேரம் டீம் எனக்கு உட்காந்து சாப்பிடுறோம், டீம் எனக்கு உட்காந்து எல்லா காரியங்களும் செய்யறோம். அதனால அம்மா அப்பா விட்டுக்கலாம், அம்மா அப்பா பத்தி கண்டுக்கவே வேணாம். தேவன் சொல்றாரு வாசனத்துல, சொல்லுங்க, காட்டுங்க, ஒரு வசனத்தை எடுத்து காட்டுங்க. உன் வயது எந்த வயதானாலும் உன் தாய் உனக்கு தாய் தான், உனக்கு எந்த வயதானாலும் உன் தகப்பன் உனக்கு தகப்பன் தான். என்னோட ஆண்டோட வார்த்தை தான் சொல்லுது. எந்த சூழ்நிலையிலும் நீ திருமணமாகி போய் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்த நீ மறந்து விடாதே. அல்லேலூயா. இன்னைக்கு தாய் ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு தாயா இருக்கிற உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்தானத்தை குறித்து. இன்னைக்கு நம்மளுடைய தாய் தகப்பனும் அப்படிதான் வேதனைப்பட்டு நம்மளை விட்டு எடுத்து நம்மளை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்க இடத்துல இருந்து வேண்டிய காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்களை கொண்டு போய் முச்சந்தில விடுறதுக்கு பேரு பிள்ளைகள். அவங்களை கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது செய்து பார்த்து கொள்கிறவங்க தான் பிள்ளைகள். இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும்னு தேவனுக்கு தெரிஞ்சுதான் தேவன் இந்த வார்த்தையை கொண்டு வந்து வைத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். We have to obey. இது ஒரு கட்டளையை ஏன் தேவன் கொண்டு வந்தாருன்னா, தேவனுக்கு தெரியும் இந்த மனுஷனுடைய மாம்சம் பலவீனமானது, ஏதாவது ஒரு போக்குமாக்கான வேலை செஞ்சிருவானுங்க அப்படின்னு தேவனுக்கு தெரிஞ்சுதான் உன் தாயை தகப்பனையும் நீ கடைசி வரலும் நீ கனப்படுத்துவா. இல்ல உன்னுடைய நீடித்த நாட்கள் இருக்க வேணுமா, இதை நீ செய்யணும் என்று தேவன் நீங்க சொல்றாரு. பாருங்க, இந்த வசனத்துக்குள்ளாய் நீங்க போகும்போது commandments, everybody know commandments சொல்லும் போது இது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க வேண்டியது 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள் 5 நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு எப்படியா இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னொரு 5 கட்டளை நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல தேவனை எப்படி மகிமைப்படுத்துவதற்காக நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2 part of commandments, 5.
இத 5 நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கலாம். ஒரு 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 டெஸ்டிமோனின்னு சொல்லி நம்ம அடுத்த இதுக்கு போக நான் விரும்புகிறேன். பாருங்க, நான் ஒரு பிராக்டிக்கல் இருக்கும்போது ஒரு சர்ச்சு ஒரு பாஸ்டர் பேர் வேணா நம்ம போனோம். அந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செமினார் நடந்துச்சு. என்ன செமினார்னா நமக்கு தெரியும், வெட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு செமினார் நடக்கும். அப்ப அந்த பாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, young couple came to see a senior pastor. young couple வந்தாங்க. இது பார்த்துட்டு they about getting married. அவங்க கல்யாணம் பண்றதுக்கு வந்து பாஸ்டர் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த பண்ணிட்டு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டாங்க, ஓகே திருமண வேலை எப்படி போயிட்டு இருக்கு, your parents know about it, so how what your parents opinion என்ன அப்படின்னு கேட்கும்போது they will see each other. ரெண்டு பேரும் அவங்க மூஞ்ச பார்த்தாங்க. பார்த்துட்டு and then they confessed. அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, first my parents both parents are not happy with this wedding. அப்ப பார்த்து சொன்னாரு, what happened, because of their way of doing marriage. வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செய்யணும், இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. they was not happy. And they was not happy. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, they was hurt their parents with scolding them and use a harsh word. ஓகே, எங்க வாழ்க்கை எங்களுக்கு பார்த்துட்டு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க, சம்திங் இந்த மாதிரி தாய் தகப்பனை ஏசிட்டு ரெண்டு பேரும் கவுன்சிலிங் வந்துட்டாங்க. ஸோ பாஸ்டர் அந்த இடத்துல என்ன செஞ்சாருன்னா, அவர் ரெண்டு பேர்கிட்டயும் பேசினாரு, வாட் எவர் யூ டூ இஸ் ராங். ஓகே, போதகர் என்ன சொன்னாருன்னா, நீங்க செய்தது ராங். ஏன்னு சொன்னா, திருமணமானது நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. உன் தாய் தகப்பன் சந்தோஷம் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது என்று சொல்லி அவர் இடத்துல பேசி கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் செய்து அதுக்கு பிற்பாடு தாய் தகப்பனுடைய சந்தோஷத்தோட திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா அதே சமயத்துல நீங்க பாருங்க, அவங்க அங்க வந்து தாய் தகப்பனுக்கு எதிர்ப்பாக வந்து நின்று அவங்க பேசும்போது போதகர் ஒரு வேலை திருமணத்தை நடத்தி வச்சிருந்தா, they were lost their testimony and then they cannot be a witness in Jesus Christ. ரெண்டு காரியம் நடந்திருக்கும். ஒண்ணு, அவங்க வந்து அவங்களுடைய சாட்சி இழந்திருப்பாங்க. ரெண்டாவது, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சாட்சி இல்லாதவர்களா போயிருப்பாங்க. இன்னைக்கு அநேகர், இதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம்னா, நான் வளர்ந்துட்டேன், நான் பெருசாயிட்டேன், அதனால நிறைய முடிவுகள் நான் சொந்தமா எடுக்கலாம், என் தாய்க்கு தகப்பனுக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். தவறுங்க. உன் தாயுடைய உள்ளத்தையும் உன் தகப்பனுடைய உள்ளத்தையும் காயப்படுத்தி நீ திருமணம் செஞ்சனா உன் திருமண வாழ்க்கையில நீ சந்தோஷத்தை பார்க்க முடியாது. உன் தாயுடைய உள்ளத்தை புண்படுத்தி தான் உன் திருமணம் நடக்கணும், உன் தகப்பனுடைய உள்ளம் காயப்பட்டு தான் உன் திருமணம் நடக்கணும்னா, please note my word, you will see the consequences very soon. சீக்கிரமாக அதோடைய விளைவுகளை நாம் பார்ப்போம். ஏனென்றா ஒரு தாய் தகப்பன் சந்தோஷப்பட்டு மனப்பூர்வமாய் திருமணம் செய்து கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். That is blessings all about. So எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த obedience என்று சொல்லுகிற வார்த்தை வந்து இந்த commandment. இந்த commandment வந்து ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சந்தோஷமாய் செய்கிற ஒரு காரியம், கஷ்டத்தோடு செய்கிற ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு ரொம்ப பேரு கஷ்டப்பட்டு செய்யறோம். இல்லைங்க, சந்தோஷமாக இதை நம்ம கடைபிடிக்க வேண்டியதா இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ பேரண்ட்ஸ் உங்க கையில இருக்குங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்கின்ற விதங்கள் எப்படியா இருக்கிறதோ அன்னைக்கு உங்க பிள்ளைங்களை அப்படிதான் செய்வோம். நீங்க உங்க பிள்ளைங்க வந்து ஒரு பொண்ணையும் ஒரு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வந்து அம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களா, இல்லாட்டி அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு திருமணம் செய்யறாங்களா, இல்லைன்னா திருமணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு உலகம் வேகமா ஓடிக்கொண்டிருக்குங்க. இன்னைக்கு உலகம் வந்து வேற மாதிரியான திசையை நோக்கி போய் கொண்டிருக்குது. எப்படி பிள்ளைகள் வந்து இப்போ அடுத்து வரப்போற ஜெனரேஷன்ல எப்படி பிள்ளைகள் திருமணத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி கூட நமக்கு தெரியாமல் இருக்குது. அதனால ஒரு தாய்க்கு மேல விழுந்த ஒரு கடமை என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு மேல விழுந்த ஒரு கடமை என்னவென்று சொன்னால், இந்த கீழ்ப்படிதல் குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இறுதியாக ஒரு காரியங்களை பார்த்து நம்ம முடிப்போம். 4வது ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா, obedience brings blessing. obedience brings blessing. எதற்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் கிறிஸ்தவராக இருக்கிறதுனாலே நாம் கீழ்ப்படிய வேண்டும் தாய் தகப்பனுக்கு. 2வது, கீழ்ப்படிவது நலம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 3வது காரியம், கீழ்ப்படிவது அவருடைய கட்டளை என்று சொல்லி இருக்கிறதுனாலே his commandment, because of that we have to follow. The 4th thing why we have to obey our parents, because obedience brings blessing. கீழ்ப்படிவது நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
முதல் வாசிச்சுள்ள இந்த வசனம் திரும்பி வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். Exodus chapter 20 verse 12. வாசிங்க. நம்ம வாசி நம்ம ஒரு காரியங்களை பார்த்து நம்ம முடிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, இந்த blessing என்று சொல்லும்போது this promise originally applied to the Jew as they entered the Canaan. இந்த கேனல் land அவங்க போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த தேசத்துல யூதர்களுக்கு சொன்னார். ஆனா இந்த வார்த்தையை கொண்டுதான் பவுல் என்ன செய்யறாரு? But Paul applied it to the believers today. இன்றைக்கு பவுல் அந்த வார்த்தையை கொண்டு வந்து இந்த ஜனங்களுக்கு முன்பாக வைத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த earth, இந்த நிலத்தை earth for land. அப்ப அவர் substitute the earth for land அப்படின்னா, இன்றைக்கு இந்த பூலோகத்துல இந்த நிலத்துல இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதை கீழ்ப்படிவது மிகவும் அவசியம் என்று சொல்லி பவுல் என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை கொண்டு வந்து இந்த திருச்சபையில வைத்து இங்க இருக்கிறவர்களுக்கு போதிக்கிறார். இன்றைக்கு இந்த பாஸ்டர் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த வார்த்தையை கொண்டு வந்து பூச்சொன்றை வச்சு போதிக்கிறார். அதான் வித்தியாசம், சரிங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் நிலத்திலே, அதாவது பூமியிலே எந்த ஜனங்கள் வாழ்ந்தாலும் எல்லா ஜனங்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்த வேண்டும். whoever lives அப்படின்னா உயிரோடு ஜீவிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் இந்த கட்டளையை நிச்சயமாகவே அவர்கள் கை கொள்ள வேண்டும். they have to obey, they have to obey, they have to obey. there is no other way to do it. so இந்த பூமியில யாரு வாழ்ந்தாலும் தாயும் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டியது முக்கியம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி கனப்படுத்தினா 2 ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று, it will be well with him. இரண்டாவது, he will lifelong on his earth. 2 காரியம் தான் blessing என்று போடப்பட்டிருக்கு. தமிழ்ல வாசிங்க 3வது வசனம். 2:3 வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2:3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. 3வது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, it will be well with him அந்த போடப்பட்டிருக்கு ஆங்கிலத்துல. அங்க வேற விதமான ஒரு காரியம் இருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னா he will life long on இந்த உலகத்துல அவர்கள் நீடித்த நாட்களாய் அவர்கள் வாழ்வார்கள், நிலைத்திருப்பார்கள் என்று சொல்வது ஒரு ஆசீர்வாதம். அப்பொழுது ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது அவர்கள் ஆண்டவரை விசேஷமாய் கனப்படுத்த வேண்டியவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த பூமியிலே வாழ்கிறவர்கள் யாவரும் ஆண்டவரை கனப்படுத்தி அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வார்கள் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க முடியும். பாருங்க, நம்ம நினைச்சிட கூடாது யாரெல்லாம் வாலிப வயதுல மரித்து போயிட்டாங்க அவங்க எல்லாமே பெற்றோரை கீழ்ப்படியாதவங்க அப்படின்னு நம்ம வசனம் அப்படி நமக்கு சொல்லுது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, this does not mean that everyone who died young is dishonest with parents. யாரெல்லாம் வாலிப வயசு செத்து போனாங்களோ அவங்க எல்லாம் அம்மா அப்பா மதிக்காம செத்து போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாலிப வயதுல பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, when children obey their parents in the Lord, they will escape a good deal of sin and danger. அவர்கள் பாவத்திலிருந்தும் அவர்கள் ஆபத்திலிருந்தும் தவிப்பதற்கு இது ஒரு ஆரம்பமா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய வாழ்க்கை இந்த பாவம் நிறைந்து இருந்தால் அவருடைய ஆயுசு நாட்கள் குறைந்து இருக்கும் என்று சொல்லி பவுலுக்கு தெரிகிறது. பவுல் என்ன சொல்றாரு, ஒரு தாயும் தகப்பனையும் கனப்படுத்தாம போனா, if you not listen to your word, if you not listen to the word of your parents, உங்க அம்மா வாக்கியம் அப்பா வாக்கியம் கேட்காம நீ காரியத்தை செஞ்சேன்னு சொன்னாங்க, நீ பாவத்துல மாட்டிக்கொள்வ. நீ பாவத்துல மாட்டிக்கொண்டா உன்னோட ஆயுத காலம் குறையும். உன் ஆயுத காலம் குறைந்தா உனக்கு மரணம் வரும். அதனால உன் தாயும் தகப்பனுடைய வார்த்தை கேட்டு நீ கீழ்ப்படி வாழுன்னு பவுல் சொல்றாரு. நீ பாருங்க, நமக்கு ஒரு திருச்சபைக்கு போனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் போதுதல் வேணும். நீங்க வீட்டுக்கு போனாக்கா நம்மள வீட்டுல கண்டிக்கிறதுக்கு தாய் தகப்பன் வேணும். நமக்கு ஸ்கூலுக்கு போனாக்கா நமக்கு டீச்சர் வேணும்.
நமக்கு எந்த இடத்துக்கு போறோமோ ஒவ்வொரு ஆசிரியர் நமக்கு வேணும், ஏன் நம்மள கைட் பண்றது. இன்றைக்கு குடும்பத்துல தாய் என்று சொல்லுகிற ஒரு தாய் என்ற ஸ்தானமானது, பிள்ளைகளை தாய் தகப்பன் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தானமானது கடவுள் ஏன் வைத்திருக்கிறாருன்னா கைட், அவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக. இன்னைக்கு தாய் தகப்பனே வீட்டுல பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியை வாழ முடியாமல் இருந்தா பிள்ளைங்க எப்படிங்க இருப்பாங்க? If you're not testimony, if you're not enough, if you're not witness for your children, then how could your children raise up? எப்படி வளருவாங்க? அதான் வசனம் சொல்லுகிறது. வளருவது, உங்க பிள்ளைங்க வளருவது ஒரு தாய் தகப்பனுடைய கையில இருக்கு. So you have to guide your children in a way. அப்ப தாய் தகப்பன் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் கேட்டு அதிலே தரித்திருந்து அதிலே வாழ்கிற ஒரு தாயாக ஒரு தகப்பனாக இருந்தால் என்ன நடக்கும்? பிள்ளைங்களையும் அப்படிதான் வளர்ப்பாங்க. 24 மணி நேரம் டிவி முன்னுக்கு உட்கார்ந்தா அதுங்களும் 24 மணி நேரம் டிவி முன்னுக்கு தான் உட்காரும். நீங்க 24 மணி நேரம் போன கையில எடுத்து வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா அதுங்களும் 20 மணி நேரம் போன் எடுத்து வாட்ஸ்அப் தான் பார்க்குங்க. நீங்க 20 மணி நேரம் என்ன செய்றீங்களோ அதை பாக்குற உங்களுடைய பிள்ளைங்க அதை தாங்க செய்வாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கைட் them in a spiritual way. He have given you a guidance. எப்படி கைட் பண்றதுன்னு ஒவ்வொரு நாளும் வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த வார்த்தையை நீ போதித்து கற்றுக்கொண்டு அந்த வார்த்தை விதமாக நீ அவங்களை நடத்துன்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, obedience என்று சொல்லும்போது seems always robs us. அப்படின்னா பாவம் எப்பொழுதுமே நம்மள ஒரு ஒரு மரணத்துக்கு ஒரு கொலை செய்கிற பாதைக்கு தான் நம்மளை கொண்டு போகும். ராப்ஸ்னா அந்த வார்த்தை. ஓகே, ஆனா obedience always enriches us. அதாவது நம்மளை வளப்படுத்துது. அப்படின்னா எப்போதுமே இந்த கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் போது இந்த பாவத்திலையும் இந்த மரணத்திலையும் நம்ம சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என்ன செய்வோம்? நம்ம அதுல இருந்து தப்புவிப்பதற்கு நமக்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதனால சில்ட்ரன்ஸ் உங்க தாய் தகப்பனை நீங்க கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே அது ஆண்டவருக்கு விருப்பமானதாக இருக்கு. Disobedient to parents is rebellion against God. மறந்துடாதீங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு எதிர்ப்பாக நிற்கிறீங்கன்னு அர்த்தம்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு எதிர்ப்பாய் நிற்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு வேணாங்க. பிள்ளைகளா இருக்கிற நீங்க எத்தனை வயசுல இருந்தாலும் உங்களுக்கு தாய் இருக்குன்னா உங்க தாயை கனப்படுத்துங்க. உங்க தாய்க்கு கனப்படுத்தி அவங்களோட இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராகவே இருக்கார். பாருங்க, பை நேச்சர் அவர் சைல்ட் இஸ் செல்ஃபிஷ் சொல்லிடுறேன். நம்ம நேச்சர்ல நம்ம மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லாம் செல்ஃபிஷ் ஆனவங்க. பட் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், a child can learn to obey his parents and glorify God. ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளாக புறப்பட்டு வரும்போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? முற்றிலுமாய் மாறி நம் தாயும் தகப்பனையும் கனப்படுத்த முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரணும்னா நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும்? நல்ல உறவு இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இன்னைக்கு இருக்கா? ஆண்டவரோட கூட நல்ல உறவு இருக்கா? ஆண்டவர் பேசுறதை கேட்க முடியுதா? ஆண்டவர் வார்த்தையை கேட்க முடியுதா? ஆண்டவரோட நடக்க முடியுதா? 24/7 we are busy with other things. 24/7 we are busy with our own life. 24 மணி நேரமும் சிலத்துல நமக்கு நம்மளுடைய குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, இந்த காரியம் அந்த காரியம் அதெல்லாம் போட்டு வச்சு அன்னைக்கு பிள்ளையோடைய வாழ்க்கையை நம்ம விட்டுறோங்க. அன்னைக்கு பிள்ளைங்க திரும்பி பார்க்கும் போது ஐயோ என் பிள்ளை இப்படி வளர்ந்துருச்சு, ஐயோ என் பிள்ளையை நான் பார்க்கலையே, ஐயோ இப்படி செஞ்சிருச்சேன்னு சொல்லி அழுகுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆரம்பத்திலே உங்க பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் சிறப்பான முறையில வளருவாங்க. அல்லேலூயா. சிறப்பான முறையில வளருது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதை நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? they will sacrifice themselves only for the children. எப்படி தெரியுமாங்க? அவங்க வீட்டுல ஒரு எஸ்ட்ரோ கிடையாது. ஓகே, அவங்க வீட்டுல வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஆனா பட் ஏற்ற நேரத்துல தான், சில நேரத்துல இருக்காது. ஸோ பிள்ளைங்களுக்கு எது வேணும் எது வேணாம்னு சொல்லி 24/7 பார்த்து செய்வாங்க. ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி பார்த்து செய்யற சில பிள்ளைங்களும் உழுதுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுடைய sacrificial அவங்களுக்கு மேலாக, உங்களுடைய கவனம் அவங்களுக்கு மேலாக எப்பொழுது இருந்துச்சுன்னா பிள்ளைகள் பெரிய பெரிய பாவம் செய்யாதபடிக்கு
அது அவங்களுக்கு ஒரு 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 கவனமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மா பாக்குறாங்க, எங்க அப்பா பாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க கவனிக்கணும்னு நினைச்சா கூட கவனிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பத்திலே கிள்ள வேண்டியதை கிள்ளுங்க, ஆண்டவரத்திலே வளைக்க வேண்டியதை வளைங்க. ஆனா அது வளைக்க முடியாத நேரத்துல வளைக்க நினைக்காதீங்க, வளைக்க முடியாது. நீங்க பெற்றோரா இருக்கிற தாயா இருக்கிற உங்களுக்கு தேவன் அன்பான எச்சரிக்கையான வார்த்தை கொண்டு வருகிறார். நீங்க தாய் தினமா இருக்கிற உங்களை இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனா தாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரிந்து உங்க பிள்ளைகளை கணத்தோடு வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்க தான் ஒரு சிறந்த தாயாக எல்லாரும் கண்ணுக்கு முன்பாக இருப்பீங்க என்று சொல்லி நம்ம பார்க்கணும். மாதர் தெரேசா எல்லாத்துக்கும் தெரியும். அன்னை தெரேசா எல்லாத்துக்கும் தெரியும். மாதர் தெரேசா வந்து திருமணமான ஆகாது. பட் எவ்ரிபடி கால்ஸ் ஹிஸ் மதர். ஹவ்? பிகாஸ் அவங்களுக்கு அந்த அன்பின் உள்ளம் இருந்தது, ஒருத்தவங்களை அணைக்கிற உள்ளம் இருந்தது. அதனால அவங்கள உலகமே என்ன எப்படி செய்து ஒரு தாய் என்று சொல்லி அவங்களை பார்க்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு உள்ளத்தோடு பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. நிச்சயமாகவே நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். 4 காரியம் உங்களுக்கு சொன்னேன். எதற்காக பெற்றோர்களை வந்து பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், first thing, they are Christians, they are in the Lord. Second would be obedience is right. மூணாவது பாத்தீங்கன்னா obedience is commandment, கட்டளை. நாலாவது பாத்தீங்கன்னா obedience brings blessing. இந்த 4 காரியத்துக்கு தான் நம்ம பெற்றோர் நம்ம கீழ்ப்படிவது. கடைசியாக அப்ளிகேஷன், அதாவது இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு சொல்றாரே, நான் என் வாழ்க்கையில how do you honor your mother, நான் எப்படி இப்ப கனப்படுத்துவேன்னு சொன்னால் 2-3 காரியங்கள் நான் சுருக்கமாக சொல்லி முடியும். ஒன்னாவது, love your mother unconditionally. நிபந்தனை இல்லாத அளவுக்கு உங்க அம்மாவை நீங்க நேசிக்க வேண்டும். பாருங்க, no matter what they will honor your mother, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், உங்க அம்மா சிறு வயதா இருந்தாலும் வயதா இருந்தாலும், உங்க தாய்க்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இருந்தாலும் பணம் இல்லாமல் போனாலும், உங்க தாயானவள் விசேஷமாக நல்லா இருந்தாலும் படுக்கையில இருந்தாலும் உங்கள் தாயை நீங்கள் நேசிக்க மறந்து விடாதீர்கள். அதுதான் அன்கண்டிஷனலி, அதாவது எதிர்பார்த்து நேசிப்பதல்ல. எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு பிள்ளைக்கு காரியங்களை செய்வதுதான் ஒரு தாய். அதே போல பிள்ளைகளும் எதையும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்வதுதான் ஆண்டவர் இதற்கு விரும்புகிறார். எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு சொத்து இருக்கா, அம்மா அப்பாவுக்கு கடைசி காலத்துல இது இருக்கா, இதெல்லாம் நம்ம கொடுத்துருவாங்களேன்னு சொல்லி இதெல்லாம் மனசுல வச்சு உங்க அம்மா பார்க்காதீங்க. அப்படிலாம் நினைச்சு உங்க அம்மா நம்மள பார்த்திருந்தாங்கன்னா நம்மள சிறு வயசுல விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அதனால அன்கண்டிஷனலினா எதையுமே எதிர்பார்க்காமல் எதையுமே நினைக்காமல் என் தாயை நான் நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பா இருக்கிறது. எத்தனை வயதா இருந்தாலும் அவங்க எனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அன்னைக்கு அவங்க எனக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு நான் எங்க அம்மாவுக்கு கொடுக்குறேன். அன்னைக்கு என்னைய எங்க அம்மா பார்த்து கொண்டாங்க, இன்னைக்கு நான் எங்க அம்மா பார்த்துக்கிறேன். அன்னைக்கு அம்மா என்னைய குளிப்பாட்டினாங்க, இன்னைக்கு அவங்களால குளிக்க முடியல, நான் உங்களை குளிப்பாட்டுறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு இருக்க வேண்டும். சரிங்களா? ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மா எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், love her by trying to understand her, okay, her situation. அவங்களுடைய சிச்சுவேஷனை புரிந்து அவங்களை நம்ம நேசிக்க வேண்டும். பாருங்க, ஒரு தாயானவள் வந்து நிறைய விதமான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியதா இருக்குது. நிறைய விதமான கடமைகளை அவங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. They have to wear many hats. நிறைய தொப்பிகளை மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஓகே, அவங்களுடைய கடமைகளை மாற்றிக்கொண்டே இருக்கணும். சில நேரத்துல சமயக்காரங்களா இருப்பாங்க, சில நேரத்துல சுத்தம் பண்ணுங்கிறவங்களா இருப்பாங்க, சில நேரத்துல கணவனுக்கு பணிவிடை செய்யறவங்களா இருப்பாங்க, பிள்ளைக்கு பணிவிடை செய்யணும், வீடை மாப் பண்ணணும், இதை செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு வேலைகளை அவங்க செய்து கொண்டிருக்கிறவங்க. அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, அவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து அவங்களுக்கு மேலாக அன்பு புரிந்து அவங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. ஸோ ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட், லவ் பை அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு புரிந்துணர்வு இருக்காதுங்க, புரிந்து கொள்ள மாட்டோங்க. ஏன் அம்மா இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்யறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு நமக்கு புரியாது. அவ்வளவு வேலைகள் வீட்டுக்கு வந்து சிலவங்க ஒர்க்கிங் வேலை செய்யறவங்க வீட்டுக்கு வருவாங்க, காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க வேண்டியது இருக்கும், 4:30 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க வேண்டியது இருக்கும். சமைச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு திரும்பி பாத்திரத்தை கழுவி அதை செஞ்சு அவங்களுக்கும் அலுப்பு இருக்காதா? அவங்களுக்கும் உடம்பு வலி இருக்காதா? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் மனுஷன் தானே. அதை புரிந்து கொள்ள நமக்கு வேணும். அப்படி நம்ம நேசிச்சோம், எங்க அம்மா புரிஞ்சு நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம நேசிக்கணும், நிச்சயமா குடும்பத்துல நம்ம அம்மாவை நம்ம கனப்படுத்துகிறது இதுல காண்பிக்க முடியும். இந்த வேலையை நானும் செய்யறேன், எங்க அம்மாவுக்கு நானும் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வர வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு.
மூணாவது பாத்தீங்கன்னா love her by reminding often that she is needed. அவங்க நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவை என்று சொல்லி எப்பொழுதும் அவங்களுக்கு நம்ம அதை அவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். இட் மீன்ஸ் திருமணமானவங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தாய் தகப்பனை விட்டு பிரிந்து இருப்போம். அப்ப எப்பொழுதும் நம்மளுடைய வேலை என்னன்னா we have to call her. You have to call her. இப்ப வீடியோ கால் இருக்கு, வாட்ஸ்அப் கால் இருக்கு, போன் கால் இருக்கு, என்னென்னமோ கால்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கால் பண்ண முடியாது. நம்ம ஒரு கால் பண்ணி அம்மா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு பேசுறது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா she feel that okay she is needed, she is more needed. நம்ம ஒன்னும் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். ஆனா சில தாய்மார்களுடைய உள்ள எப்படி இருக்குங்கன்னா, வயசாயிடுச்சுன்னா எனக்கு வயசாச்சு, இதுக்கு மேல எனக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது, அதனால நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, என்னை யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக ஒரு தன்னை தாழ்த்துகிற ஒரு குண காரியங்கள் தானாவே அவங்களுக்குள்ளாக வரும். அப்பொழுது நம்ம எப்பொழுதுமே அவங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு அவங்களை நம்ம எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டே இருக்கோம் என்று சொன்னா நிச்சயமாகவே அவர்களுக்குள்ளாகவும் ஒரு நிச்சயமாகவே இதுதான் ஒரு தாய்க்கு மேலாக அன்பு காட்டுகிற ஒரு வழியா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருக்கு மேலாக அன்பு செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. தாயானவள் உடைய தியாகத்தை நம்ம என்றைக்குமே நமக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் ஒரு தாய் நம்ம வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் இந்த உலகத்தை நம்மளை பார்த்து கொண்டாருல, அதே போல இந்த உலகத்துல நம்மளை பார்த்து கொள்ளணும், நம்மளை அனுமதிக்கணும், நம்ம மேல அன்பு கொள்ளணும் என்று சொல்லிதான் ஒரு பரிசாக இந்த தாயை நம்ம வாழ்க்கையில கொடுத்தாரு. இந்த தாய் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிற தியாகத்தை நம்ம எத்தனை நாவு இருந்தாலும் நன்றி சொல்லவே முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையை மறைச்சு நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு சொல்லி வாழ்கிறவள் தான் தாய். அதனாலே தாய் இருக்கிறவங்க தாயை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க, தாய்க்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க, தாயை மறக்காதீங்க, அன்பு செலுத்தி வாழுங்க. நிச்சயமாகவே அன்னைக்கு நீங்க அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு அதே காரியங்களை செய்வாங்க. தாய் இருக்கிறவர்களுக்கு அருமை தெரியாது. சில நேரத்துல தாய் இல்லாமல் போகும்போது அமர்ந்திருந்து அழுவுவதில் புரோஜனம் கிடையாது. தாய் இருக்கும் போதே தாயை நல்லா பார்த்து கொண்டீங்கன்னா அவங்க இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு திருப்தி இருக்கும். அப்படி தாயை ஒழுங்கா பார்த்து கொள்ளாதவர்களா நீங்க இருப்பீங்கன்னா உங்க தாய் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு குற்ற உணர்ச்சி உங்களை சும்மா விடாது. தயவு செய்து கிறிஸ்துவ இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றாரு, இந்த அன்னைய தினத்தை நாம் சந்தோஷமாய் கொண்டாடுவோம். எச்சரிக்கையான வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கார். உன் தாய்க்கு நீ கனப்படுத்தாமல் இருக்குன்னா கனப்படுத்த ஆரம்பி, உன் தாயை நீ மதிக்காமல் இருந்தால் நீ மதிக்க ஆரம்பி. இது ஆண்டவருடைய ஒரு கட்டளையா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை எழுதி கொள்ளுங்க, படிக்க வேணாம். ஜான் சாப்டர் 19 verse 25-27. ஜான் சாப்டர் 19 verse 25-27. இது ஒரு வார்த்தை என்னன்னா கிரைஸ்ட் அவர் எக்ஸாம்பிள். கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியா இதுல வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எப்படின்னா அவர் அந்த சிலுவையில இருக்கும்போது கீழே அவரோட தாயார் நிற்கும் போது நம்ம சொன்னாரு அவருடைய சீஷர்களை பார்த்து, இதுக்கு மேல இவர்கள் தான் உங்களுடைய பிள்ளைகள், இவர்களை பார்த்து கொள்ளு என்று சொல்லி இயேசு சொல்லுவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்க்கு மேல இருந்த அந்த அன்பும் அந்த அக்கறையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு இயேசுவும் ஒரு தாய்க்கு மேலாக அன்பு உள்ளவராக தான் இருந்தார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. அதனாலே ஒரு தாயை கனப்படுத்த கற்றுக்கொள்ளும். மனங்களே, நான் ஒரே ஒரு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்மளுடைய குடும்பத்துல நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்வோம், நான் ஒரு காலத்துல இதை பிராக்டிஸ் பண்ணேன், உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னோட தாய்க்கு நான் கால் பண்ணுவேன், அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இது இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி. ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல தாயோடைய ஜெபத்தை போல எதுவுமே கிடையாது. உங்க தாய் இடத்துல என்ன இருக்கோ என்ன இல்லையோ, ஆனா உங்க தாயோடைய ஒரு ஜெபம் will change a lot of things. எங்க அம்மாவுடைய ஒரு ஜெபம், நான் ஜெபிக்க சொன்னா அவங்க ஜெபிச்சாங்கன்னா அம்மா அது நடந்துருச்சுமான்னு சொல்றதுக்கு அநேக காரியங்கள். There is the power in the prayer of a godly mother. We got a godly mother. நமக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு தாய் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ ஒன்னே ஒரு வல்லம் அவங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஜெப வல்லமை கொடுத்திருக்கிறார். Ask your mother to pray. If your mother pray for you, everything will be changed. So அம்மா கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, எங்க அம்மா கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்கு, எங்க அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, எங்க அம்மா ஜெபிச்சா எனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி எங்க அம்மாவை ஜெபிக்க சொல்லி அம்மாவுடைய அன்பை அதிகமாய் நாடி வாழுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு
இன்னைக்கு தாய் நம்ம மத்தியில அனைவருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மறந்து விடாதீர்கள், நம்மளை தீட்டுகிறவர் ஆற்றுகிறவர் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஒரு தாயாக்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் நம்மளுக்கு இருந்து அவர் நம்மளை ஆற்றுகிறவராக இருக்கிறார். அதனாலே சிலவர்களுக்கு தாய் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை ஆற்றுகிறார். சிலவர்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி நான் தாயாக முடியும் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. அது ஆண்டவருடைய கிருபை நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும். ஆனாலும் பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்களும் ஒரு தாய் தான். என்றால் உங்களுக்கும் அன்பின் உள்ளம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் தேவனுடைய அன்பின் உள்ளம் இருக்கிறதோ நீங்களும் தாய்மார்கள் தான். நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கும் கொண்டாடுகிற ஒரு நாளா இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். God is good. அடுத்த நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். இந்த தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சு பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க இந்த பூமியில நீடித்த நாட்களாய் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். வாருங்கள் நாம் ஜெபித்து நாம் முடிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனை அப்பாவும் ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே கர்த்தாவே ஒரு தாயும் தகப்பனும் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த நாளிலே தாய் தந்தை தினமாய் இருப்பதினாலே ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிற நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எங்களுக்காக செய்த தியாகத்தை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சில நேரத்துல எங்களுக்கு ஆகாரத்தை அதிகமாய் செய்து அவர்கள் பட்டினி கிடந்ததை நாங்கள் நினைவு கொள்கிறோம். நாங்கள் ஆண்டவரை சிறப்பாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தனக்கு வாங்க வேண்டிய காரியங்களை வாங்காதபடிக்கு எங்களுக்கு அநேகர் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தினதை நாங்கள் ஞாபகம் கொள்கிறோம். அநேக காரியங்கள் எங்களுக்காக எல்லாம் பிள்ளைகளுக்காக என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தாய் ஸ்தானமானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தானம், ஒரு ஒரு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானம். தாய் எங்களுக்கு இருப்பதினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே எதெல்லாம் வேண்டுமோ அதை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இதை கேட்ட சத்திய வசனத்தை போல இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே தாயும் தகப்பனையும் கனப்படுத்தாதபடி அலட்சியப்படுத்துகிறவர்கள் யாரா இருந்தாலும் தேவன் அவர்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தாய்மார்களை கனப்படுத்தி என்றால் நாங்கள் கிறிஸ்தவராய் இருக்கிறதுனாலே நிச்சயமாகவே நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது ஆண்டவரே நாங்கள் இந்த கீழ்ப்படிய வேண்டியதுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படிவது மிகவும் முக்கியமானது இஸ் ரைட் என்று சொல்லி இருக்கிறீங்க. மூணாவது காரியம் பார்க்கும் போது அது கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது. நாலாவது பார்க்கும் போது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாலு காரியங்களும் நாங்கள் சிந்தனை வைத்துக் கொண்டு ஆண்டவரே எங்கள் தாய் தகப்பனை நாங்கள் இதுக்கு மேலாக கனப்படுத்தி நாங்கள் அவர்களை சந்தோஷமாய் நடத்துவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யணும்ப்பா. வாழ்கிற நாட்கள் எல்லாம் நாங்கள் இந்த பூமியில நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்றால் இந்த தாய் தகப்பன் சந்தோஷமாய் வைத்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நாங்கள் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். திறந்து கர்த்தர் நடத்தினதற்காக நன்றி. திறந்து இங்க இருக்கிற யாவையும் ஆசீர்வதித்து உங்களோட வார்த்தை அவருடைய உள்ளத்தை கிரியை செய்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். திறந்து வழி நடத்தி பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருமணங்களே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் போவோம். அனௌன்ஸ்மெண்ட் பிற்பாடு நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். திருமணங்களே இந்த வாரம் முடிந்து அடுத்த வாரத்துல வருகிற இந்த வாரம் வருகிற திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையிலும் இருக்கின்ற ஊழியங்களை நம்ம பார்ப்போம். நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். இந்த பைபிள் ஸ்டடி வந்து MYAF உடைய ஏற்பாட்டுக்கு கீழாக நடைபெறுகிறது. இதுல வந்து நம்முடைய பிஷப் டாக்டர் எனீஸ்ராஜ் அவர்கள் பேசுகிறார்கள். நமக்கு தெரியும் நம்ம வந்து போன தடவை வந்து க்ளோரி இந்த லைவ் பார்த்தோம். ஆண்டவருடைய மகிமை எப்படி வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த தடவை பிஷப் ஆனவர் வந்து ஆண்டவருடைய மகிமை எப்படி நம்மளுடைய குடும்பத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி பேச வருகிறார். நீங்கள் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமா இது ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அதே வாரத்துல கூட அடுத்த வாரம் பெண்கள் வாரமா இருக்கு. MW வீக்கா இருக்கிறதுனால இது பெண்களும் இதுல கலந்து கொள்வார்கள். பெண்களும் இதுல அதிகமாக கல்வட்டம் பார்க்கணும். சரிங்களா? ஸோ புதன்கிழமை நமக்கு ஹவுஸ் விசிட்டிங் இப்போதைக்கு இருக்காது. என்னென்ன லைவ் ஷோ இருப்பதனாலே வீடு சந்திக்க முடியாத சூழ்நிலை மறுபடியும் நமக்கு வந்திருக்குது. அதனாலே போன் கால் மூலியமாய் போதுகிற உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட அவர் பேசுவார். ஏதாவது எமர்ஜென்சி காரியங்கள் சீக்கிரமாய் போதுகரை பார்க்க வேண்டும் சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து கால் பண்ணுங்க. நிச்சயமாகவே நான் வந்து உங்களுக்காக ஒரு காரியத்தை வந்து நான் பார்க்க வருவேன். வியாழக்கிழமை நமக்கு எப்போது போல முக்கிய நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனா இப்பொழுது MC இருப்பதனாலே அதுவும் நடக்க முடியாமல் இருக்கிறது. ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் இந்த வெளிப்புற ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் வழி திறக்க வேண்டும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை நமக்கு எப்பொழுது போல ஜெபம் இருக்கும். இந்த ஜெபம் வந்து விசேஷமாக அதிகமாய் பெண்கள் வாரமாக இருக்கிறதுனாலே
பெண்கள் இந்த ஜெபத்தை அவர்கள் நடத்துவார்கள். சரிங்களா? சோ வந்து கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதப்படுவீங்க. சனிக்கிழமையும் நமக்கு ப்ரோக்ராம் இருக்கிறது. சனிக்கிழமை வந்து பெண்களுடைய ஒரு ஸ்பீச் நடைபெறுகிறது. ஜாய்ஃபுல் சர்வீஸ். ஜாய்ஃபுல், எப்படி சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்று சொல்லி இதை யார் பேசுறாங்க? ஸ்பெஷல் ஸ்பீக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்டர் தேவராஜியோடைய மனைவி ஜெயனட் ஆண்டி. எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல பைபிள் ஸ்டடி நடத்துவாங்க, டிஎம்சி. ஸோ ஷீ இஸ் கமிங் ஃபார் திஸ். அவங்ககிட்ட கேட்டோம், செய்யறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பேசுறாங்க. பெண்கள் செஞ்சு வாங்க, வந்து கலந்து கொள்ளுங்கள். இது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு பெண்கள் ஞாயிறாக இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு ஆன்லைன் ஜூம்ல தான் நடைபெறும். ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு பிறகு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வாரத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், திருமணங்களே, மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். வெளியே போனாலும் வந்தாலும் ஜாக்கிரதையா இருங்கள். ஃபேஸ் மாஸ்க் போடாம எங்கேயும் போகாதுங்க. கை தூய்மை, முகக்கவரி இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போங்க. தயவு செய்து இதெல்லாம் இல்லாம போகாதீங்க. கேஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். We always pray for you. உங்களுக்காக எப்போது ஜெபம் பண்ணுவோம். தேவைகள் இருக்கா, உங்களுக்கு ப்ரோவிஷன் ஏதாவது பத்தல, தேவைகள் இருக்கா, கஷ்டமா இருக்கா, தயவு செய்து எங்க இடத்துல சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வதற்காக திருச்சபை இருக்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் எங்க இடத்துல சொல்லுங்க. நாங்கள் ஏதாவது காரியங்களை பேசி உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். வாருங்கள், நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடும் இருக்க கடவதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமீன். ஆமீன். கர்த்தர் உங்க யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். தேவன் நல்லவர். சரிங்களா? ஸோ பி கேர்ஃபுல், பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். உங்களுடைய வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ணீங்கன்னா அழகான முகத்தை பார்க்கலாம். செய்து ஓகே, இன்னைக்கு நமக்கு விசிட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. வெல்கம் देम इन नेम ऑफ लॉर्ड जीसस. ஓகே, விசிட்டர்ஸ் வந்திருக்கிறீங்க. ஓகே, இந்த மாதன்ல இருந்தாங்க, போயிட்டாங்க. ஓகே, யார் இருக்கா? இப்போ வந்து பிரதர் ஆமஸ் இருக்காங்க, ஆமஸ் நென்சி இருக்காங்க. வெல்கம் யூ பிரதர் ஃபார் தி சர்வீஸ். थैंक यू. புதுசாக யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லுங்க. So we also like to welcome you for the service. ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Blessed Mother's Day to all of you. தாய்மார் யாவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல வந்து ஒவ்வொரு வாய் சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எம்சிஓ இருக்கிறதுனால வர முடியல. இருந்தாலும் அவனோட ஜெபம் எப்பொழுதும் உங்களுக்கு மேலா இருக்கும். ஸோ சந்தோஷமா கொண்டாடுங்க. ஓகே, God bless. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you all the mothers. Pastor, thank you. Inama. Happy Mother's Day to everyone. Happy Mother's Day, brother Suresh. உங்களுக்கு Mother's Day இல்ல சார், உங்க wife. Oh, sorry. Happy Mother's Day, Akka. Thank you, Pastor. Angeline Jong. விஜயம்மா, Happy Mother's Day. வாழுதியம்மா, Happy Mother's Day. நீங்கள் எல்லோரும் என்னுடைய தாய்கள் தான். உங்கள் யாவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். இல்லை, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. எங்களோட பேசுங்க. நிர்மலாமா. Thank you, Pastor. Thank you, Pastor. Mother's Day வாழ்த்துக்கள். God bless. ரொம்ப நன்றி, Pastor. Thank you. ஜனம்மா இருக்காங்க. ஜனம்மா வாழ்த்துக்கள். மகேஷம்மா. Thank you, Pastor. Terima kasih. Angelin Banu அம்மா, Happy Mother's Day. Kinamma, Happy Mother's Day. Pushpa அம்மா, Happy Mother's Day. Santhi அம்மா, Happy Mother's Day. யார் இருக்கா? எல்லாத்துக்கும் Happy Mother's Day. Thank you, Pastor.
இப்ப நீங்களாம் எப்படி வெளியாகணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கீங்க. சரி நான் அடைச்சிடுறேன். Bye.